இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் நாம் உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு, அதே நேரத்தில் உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு வல்லமை உண்டு. உயிர்த்தெழுந்த நாளிலே என்ன உண்டு? மகிழ்ச்சி உண்டு. உயிர்த்தெழுந்த நாளில் வல்லமை உண்டு. ஆமாம், இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டு போகிறோம், ஒரு வல்லமையையும் நாம் பெற்றுக்கொண்டு போகிறோம். நம்மை அறியாதையே ஒரு வல்லமை நம்மை தொட்டுக்கொண்டே இருக்க போகிறது, நிரப்பிக்கொண்டே இருக்க போகிறது, மூடிக்கொண்டே இருக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இந்த ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்க போகிறார். நம்ம சரீரத்தில் இந்த ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருக்க போகிறார். தேவ மகிமை நம்மை தொட்டுக்கொண்டே இருக்க போகிறது. அவரை நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் வார்த்தையை கேட்டு நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. இப்பொழுதும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கும் 5 வித ஜெயங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கும் 5 வித ஜெயங்கள். 5 வித ஜெயங்கள். கர்த்தர் எவைகளை ஜெயமாக்கினார் அப்படி என்று நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் என்று சொன்னாலே அதில் ஒரு பெரிய மகிமை உண்டு. உயிர்த்தெழுதல் என்று சொன்னாலே அதில் ஒரு பெரிய விசேஷம் உண்டு. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் எவைகளை அவர் ஜெயமாக்க போகிறார் அப்படி என்று ஒரு 5 விதமான ஜெயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாள் கர்த்தர் ஜெயித்த நாள், வெற்றி சிறந்த நாள். ஸ்தோத்திரம். மேற்கொண்ட நாள். ஸ்தோத்திரம். மரணத்தை ஸ்தோத்திர ஆண்டவர் ஜெயமாக விழுங்கின ஒரு நாள். வரலாற்றில் இல்லை, சரித்திரத்தில் இல்லை. இந்த சரித்திரத்தை யாரும் படைக்கவில்லை. இது எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும், எந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலும், எந்த நபருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் அன்றையிலிருந்து இன்றை வரை உலகம் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரை அது நடந்ததில்லை, இனிமேல் நடக்க போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது ஒருவருக்கு மட்டும்தான், நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்ற ஒன்று உண்டு. அல்லேலூயா. அப்படி அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொன்னால் அப்போ அதில் ஒரு விசேஷம் இருக்கணும் இல்லையா? அதில் ஒரு பெரிய மகிமை இருக்கணும் இல்லையா? ஒரு பெரிய மகத்துவம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உயிர்த்தெழுதலின் 5 விதமான ஜெயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 5 விதமான ஜெயம். ஸ்தோத்திரம். முதலாவது ஜெயத்தை நாம் வாசிக்கலாம். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பி வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 25:8. நாம் எல்லோரும் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். போதுமானது. ஸ்தோத்திரம். கர்த்தர் மரணத்தை என்னவாய் விழுங்குவார் என்று சொன்னால் ஜெயமாய் விழுங்குவார். ஸ்தோத்திரம். தமது ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அவங்க முகங்களில் இருக்கிற நிந்தையை நீக்கி விடுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டதான ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் இந்த ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஸ்தோத்திரம் 9ஆம் வசனமும் இந்த நாளை குறித்ததான அன்னைக்கே ஏசாயா தீர்க்கதரிசி தனது தீர்க்க தரிசனத்தில் உரைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னவென்று சொல்லி இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் ஸ்தோத்திரம் இந்த பூமிக்கு பிறப்பார், மனுக்குலத்தை மீட்கும்படி வருவார். அவர் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற 33 ஆண்டு காலம் வாழ்வார். அவர் ஸ்தோத்திரம் 3.5 வருஷம் ஊழியத்தை செய்வார். 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்த ஆவியினாலே ஸ்தோத்திரம் கன்னி மரியின் வயிற்றிலே அவர் பிறப்பார். ஸ்தோத்திரம். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் ஸ்தோத்திரம் நேற்று முன்தினம் அவர் சிலுவையில் நமக்காக யூதாஸ் காரியத்தோல் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிப்பார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர ஓய்வு நாளிலே 3வது நாள் உயிரோடு கூட எந்திரிப்பார். அவர் மரணம் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்ற தீர்க்க தரிசனத்தை
ஸ்தோத்திரம். ஏசாயா அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை உள்ளே வைத்து சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கான ஜெயம், முதல் ஜெயம், முதல் வெற்றி. என்ன வெற்றி அப்படின்னு சொன்னா, அவர் உயிர் தெழுகிற நாளிலே, மரணத்தை ஜெயித்தெழும்புகிற நாளிலே, ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, உங்க முகத்துல இருக்கிற கண்ணீரை துடைப்பாரு. தோத்திரம். ஆமென். தோத்திரம். உங்களுக்கு இருக்கிற நிந்தையை அவர் நீக்குவாரு. அம்மா மாதிரிலாம் கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? தோத்திரம். அவர் என்ன செய்வாரு? கண்ணீரை துடைப்பாரு, நிந்தையை நீக்குவாரு. தோத்திரம். நிந்தையை நீக்குவாரு. கண்ணீர் 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 கண்ணீர். தோத்திரம். நிறைய கண்ணீர். தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் தோத்திரம் நிறைய காரியங்களுக்கு நிறைய பேர் நாம் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருப்போம், கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேரை நம்ம பார்ப்போம், எதனா சொல்லும்போது அழுதுகிட்டே சொல்லுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க. தோத்திரம். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையோ, வீட்டுக்குள் இருக்கிற கஷ்டத்தையோ, குடும்பத்துக்குள் இருக்கிற கஷ்டத்தையோ, எதையோ ஒரு கஷ்டத்தை அவங்க சொல்லும்போது, பிள்ளைகள் கஷ்டத்தையோ, கணவர் கஷ்டத்தையோ, மனைவி கஷ்டத்தையோ சோத்திரம் சொல்லும்போது, இல்லை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பல வேற ஏதாவது ஒரு கஷ்டப்படுகிற சூழ்நிலையையோ அவங்க பார்க்கும்போது, நினைக்கும்போது, பேசும்போது, நம்ம கேட்கும்போது, விசாரிக்கும்போது கண்ணீரை சிந்தி 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 சொல்லுவார்கள். தோத்திரம். என் வாழ்க்கையில் தெரியுமா, எனக்கு எப்படி தெரியுமா ஆச்சு, எனக்கு எப்படி தெரியுமா நேரிட்டது, நான் எப்படி தெரியுமா, என்ன சூழ்நிலை தெரியுமா நான் இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலை தெரியுமா நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட நிலையில தெரியுமா நான் இருக்கிறேன். தோத்திரம். அப்படின்னு இப்போ கூட நம்ம சிலரெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் விசாரித்தோன்னு சொன்னால், இப்போ நம்மளே அறியாமல் நம்மளே அழுவோம். நம்ம சூழ்நிலையை நினச்சி, நம்ம கஷ்டத்தை நினச்சி, நம்ம பலவீனத்தை நினச்சி, நம்ம வியாதியை நினச்சி, நம்ம உடலில் இருக்கிற வலிகளை நினச்சி, நம்ம மனதில் இருக்கிற துக்கத்தை எண்ணி, குடும்பத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோத்திரம் நம்முடைய நிலைமைகளை எண்ணி பார்த்து நம்ம கண்டிப்பாக நமக்கு அழுகை வரும், கண்டிப்பாக கண்ணீர் வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் துடைப்பேன். அப்போ கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளில் கொடுக்குற 5 ஜெயத்தில் முதல் ஜெயம் என்னன்னு சொன்னால், கண்ணீரை துடைக்கிற ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராம். நீங்கள் தனிமையில் அழுவலாம், உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னு அழுது கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு காரியமோ ஸ்தோத்திரம் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறலை என்று சொல்லி அழுவலாம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதர் அழுவதற்கு எத்தனையோ ஸ்தோத்திரம் காரணங்கள் உண்டு. தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி என்ன, ஜெயத்தின் செய்தி என்ன, வெற்றியின் செய்தி என்ன? உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய அழுது இருக்கலாம். ஆமென். தோத்திரம். இந்த வருஷம் பிறந்தது 3 மாதத்தை இன்னையோடு முடிக்கிறோம். ஒருவேளை இந்த 3 மாதத்தில் நீங்கள் நிறைய அழுது இருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம். எதுக்கு என் வாழ்க்கையில் இதை நடக்கிறது அப்படின்ற நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய தோத்திரம் துக்கத்தின் நிலையில் சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார், உன் முகத்தில் இருக்கிற நிந்தை, உன் முகத்தில் இருக்கிற நிந்தை. முகத்தில் இருக்கிற நிந்தை அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம் நிறைய இடங்களில் ஸ்தோத்திரம் நம்ம அவமானப்பட்டு இருப்போம், இல்லைன்னா நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, இல்லைனாக்கா நமக்கு சூழ்நிலையால் அவமானம் நேரிட்டு இருக்கும். 3 விதத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று அவமானப்படுத்தியிருப்பாங்க, இல்லை நம்ம அவமானப்பட்டு இருப்போம், இல்லைனாக்கா சூழ்நிலை நிமித்தம், காலத்தின் கட்டாயம், நிர்பந்தத்தின் நிமித்தம் நாம் தோத்திரம் அவமானத்தை சந்திக்க நேரிட்டு இருக்கும். அல்லேலூயா. சிலதுக்கு காரணம் இருக்கும், சிலதுக்கு காரணம் நம்ம தோத்திரம் சொல்லவும் முடியாது, இருக்கவும் இருக்காது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன் வந்துச்சு நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம அசிங்கப்பட்டு இருப்போம், நம்ம அவமானப்பட்டு இருப்போம். இன்னத்துக்கு ஆண்டவர் இது அனுமதிச்சிங்க, இது ஏன் வந்தது, நான் என்ன பண்ணேன், என்னை எதுக்கு ஆளாக்குனீங்க? தோத்திரம். சிலது தோத்திரம் சிலர் படித்திருப்பாங்க, தோத்திரம் சில இடத்துல நம்ம தோத்திரம் பட்டு இருப்போம். ஆனால் சிலது காலத்தின் கட்டாயத்தால் வந்திருக்கும். ஏன் நமக்கு தெரியாது, எதுக்குன்னு நமக்கு தெரியாது, என்னன்னு புரியாது. தோத்திரம். அது ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அது ஒரு ஊழியமாக இருக்கலாம், அது ஸ்தோத்திரம் வீடாக இருக்கலாம், அது சமுதாயமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எங்கே ஒன்றாலும் இருக்கலாம். தோத்திரம். அது உடன் பிறப்புகளாக இருக்கலாம், அது பெற்றோராக இருக்கலாம், எங்கே ஒன்றாலும் இருக்கலாம்.
ஆனால் தோத்திரம் சில இடங்களில் ஸ்தோத்திரம் நமக்கு காலத்தின் நிர்பந்தத்தை நிமித்தம், சூழ்நிலையின் கட்டாயத்தை நிமித்தம் நமக்கு சில அவமானங்கள் வந்திருக்கும், சில அசிங்கங்கள் ஏற்பட்டு இருக்கும், சில சூழல்கள் நம்மை முகத்தை வெட்கப்படுத்தி இருக்கும். அதுதான் ஸ்தோத்திரம் நிந்தை, அதுதான் நிந்தை. ஆனால் நிந்தை என்பது ஒரு நாள் வந்துட்டு போய்விடுவது அல்ல. அந்த வந்த அவமானம், அந்த வந்த நெருக்கடி, அந்த வந்த ஸ்தோத்திரம் நம்முடைய தலகுனிவு, அது பல நாளைக்கு பாதிக்கும், பல மாதங்கள் பாதிக்கும், பல வருடங்களை பாதிக்கும். அதுதான் நிந்தை. அல்லேலூயா. வந்துடுச்சிங்க, அன்னையோடு போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு பேர் நிந்தை அல்ல. வந்தது நம்மளை திரும்ப 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 என்ன செய்யணும்னாக்கா தோத்துறோம், அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம விலகி விலகி போனாலும் அது நம்மளை தேடி தேடி வரும். நம்ம ஸ்தோத்திரம் இது வேணான்னு நம்ம நினச்சாலும் அது நம்மளை அதுவே தானாக ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் தேடி தேடி வரும். நம்ம அதை வழி விலகி போனாலுமே கூட, புறக்கணித்து போனாலுமே கூட அது சிலது நம்மளை தேடி தேடியே வரும். தோத்துறோம் அதை வந்து நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கோம், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். தோத்துறோம் இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ அதுதான் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான் வருது. அதை தான் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை தான் கேட்குறேன். அதை தான் நான் சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை தான் சந்திக்கிறேன். நம்ம விரும்பலை, நம்ம ஆசைப்படலை, ஆனால் தேடி வரும். ஏன் ஆண்டவரே? தோத்துறோம். எதுக்கு ஆண்டவரே? நான் தான் வேணான்னு விலகிறேனே. தோத்துறோம். அந்த நிந்தை சில நேரத்தில் வரும். ஆனால் இப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த உயிர்த்தெழுந்த நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த நிந்தையை நான் உன் முகத்தை விட்டு நீக்குவேன். அல்லேலூயா. ஆமென். தோத்துறோம். இதுக்கப்புறம் வரமாட்டாங்கப்பான்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நிறைய வந்திருப்பாங்க, இது வரைக்கும் நிறைய நீ கஷ்டத்தை கண்டிருக்கலாம். தோத்துறோம். இது வரைக்கும் அவமானப்பட்டு இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், இல்லை காலத்தின் கட்டாயம், நிர்பந்தம், சூழ்நிலை, ஒரு அவமானத்தை, தோத்துற வெட்கத்தை, தோத்துற காரணமே இன்றி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து தோத்துற நேரிட்டு இருக்கலாம். அது உனக்கு நீங்காத ஒரு நிந்தையாக இருந்திருக்கலாம். ஆனால் உன் முகத்தை விட்டு அந்த நிந்தையை நான் எடுத்து போடுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் கொடுக்கிற 5 வித ஜெயத்தில் முதல் ஜெயம் என்ன? நம்ம ஸ்தோத்திரம் கண்ணீரையும் நிந்தையையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நீக்கி ஜெயமாக்குவார். அல்லேலூயா. நம்ம கண்ணீரும் நம்ம நிந்தையையும் கர்த்தர் இன்னைக்கு நீக்குகிறார். விசுவாசிப்போமே. சில கண்ணீரை நம்ம இதுக்கப்புறம் சில காரியத்தை குறித்து நம்ம இனிமேல் அழாத இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஒரு தீர்மானம் பண்ணுவோமே. ஆமாம், நிறைய நாட்கள் இதை தான் நினச்சி அழுகுறேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எதனா இருந்தால், இதை தானே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இதை தானே நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தோத்துறோம். அந்த சம்பவத்தை இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். இதுக்கப்புறம் அந்த நிந்தையை நீங்கள் நினையாத இருப்பீங்க, அதுக்காக அழாத இருப்பீங்க, அந்த கஷ்டம் உங்களை திருப்பி வராத இருக்கும். கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே என் கண்ணில் இருந்து கண்ணீரையும் என் முகத்தில் இருந்து நிந்தையையும் நீக்கி போடுகிற ஜெயத்தை எனக்கு தாங்கப்பா. உயிர்த்தெழுந்த நாளிலே எனக்கு கொடுக்கிற ஒரு முதல் ஜெயம் இதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, இதுவா இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நான் கண்ணீரையும் நிந்தையையும் ஆமென் அல்லேலூயா நீக்கி போடுகிற ஜெயத்தை பெறுகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க சூழ்நிலையை அறிந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் சொல்லுகிற வார்த்தை ஒரு பட்சம் இருந்தாலுமே கூட அந்த கண்ணீர் எதனால உங்க வாழ்க்கையில் வருது, அந்த நிந்தை எதனால உங்களுக்கு நீங்காது இருக்கிறது, என்ன காரியம், யார், எதுக்கு, எதனால வந்தது, எந்த சூழ்நிலையில், எந்த நாள்ல இருந்து, எவ்வளவு நாள் இருக்குது, எதுக்காக இருக்குது, தோத்துறோம். அதை நீங்க அறிந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த நிந்தை மீண்டும் வராதபடி நான் ஜெயிக்கிறேன். அந்த கண்ணீர் மீண்டும் நான் இதை நினைச்சு அழாதபடி, அதை நினைச்சு நான் சோத்துரு யோசிக்காதபடி, சிந்திக்காதபடி, அந்த நான் சிந்தின கண்ணீர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா மீண்டும் வராதபடி என்னை காத்து கொள்ளுங்கப்பா. நான் ஜெயிக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நமது கண்ணீரையும் நமது நிந்தையையும் இயேசு ஜெயமாக்கினார். ஆமென், ஆமென், ஆமென். இரண்டாவது, கர்த்தர் எதை ஜெயமாக்கினார்? ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலினால் நமது பிரசங்கத்தை கர்த்தர் ஜெயமாக்கினாராம். அல்லேலூயா. ஆமென். எதை ஜெயமாக்கினார்? பிரசங்கத்தை. இப்போ நம்ம உட்கார்ந்து என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? பிரசங்கத்தை
கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த பிரசங்கங்களை ஜெயமாக்கி கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சபைக்கு வந்தாலே நம்ம பிரசங்கத்தை நிறைய கேட்டுட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த பிரசங்கம் தான் நம்மளை பல வேளைகளில் நமக்கு தோத்துறோம் தேற்றுது, பல குழப்பத்தை நிவர்த்தி ஆக்குது, பல மன உளைச்சலோடு வரும்போதெல்லாம் தேற்றி அனுப்புது, சில கேள்விக்குறியோடு வருகிற நேரத்திலெல்லாம் பதில் கொடுத்து அனுப்புது, சமாதானமின்றி வருகிற நேரத்திலெல்லாம் இந்த பிரசங்க வார்த்தைகள், பிரசங்க வாக்கியங்கள், பிரசங்க வசனங்கள், பிரசங்க வாக்குத்தத்தங்கள், பிரசங்க தீர்க்க தரிசனங்கள், பிரசங்க குறிப்புகள் தோத்துறோம் நம்ம மனதுக்கு பலவிதமான தெளிவையும் நம்ம ஸ்தோத்திரம் தேவையையும் அது பூர்த்தி செய்து அனுப்புகிறது. அல்லேலூயா. பிரசங்கத்தை நாம் அனுபவிக்கணும். ஆமென். வெறும் ஸ்தோத்திரம் நம்ம காதால் கேட்பதல்ல, ஸ்தோத்திரம் இந்த பிரசங்கங்களை நம்ம அப்படியே உள் உணர்வில் அனுபவிக்கணும், உள் உணர்வில் அனுபவிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலினால் நமது பிரசங்கத்தை ஜெயமாக்கினார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்ம ஸ்தோத்திரம் எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியரை எடுத்து 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? பிரசங்கத்தை ஜெயமாக்கி இருக்கிறாராம். அருமையாக பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஸ்தோத்திரம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஸ்தோத்திரம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் எப்படி பண்ணுறது? வீணானது, விருதாவானது. தோத்திரம். அது ஆங்கில வாக்கியத்தில் அது நிறைவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ் வாக்கியத்தில் அது கேள்விக்குறியாக கேட்கப்பட்டிருக்கிறது. தோத்திரம். அப்போது என்ன சொல்லுகிறது வசனம் என்று சொன்னால், கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? நம்ம பிரசங்கங்களை தோத்திரம் கர்த்தர் ஜெயமாக்கி இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ நமக்கு சபையில் உட்கார்ந்து நம்ம கேட்குற ஒவ்வொரு கூட்டத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்குற ஒவ்வொரு ஜபத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்கிற ஒவ்வொரு ஆராதனையில உட்கார்ந்து நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் எப்படி வாய்க்க பண்ணியிருக்கிறார்? ஜெயமாய் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போவோம், தோத்துறோம், நமக்கு நம்பிக்கையே இருக்காது. அந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்பிக்கை வந்திருக்கும், நம்ம ஜெபம் பண்ணி இருப்போம். அந்த ஸ்தோத்திரம் எந்த காரியத்துக்கு நம்பிக்கை இல்லாத இருந்ததோ இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்தோத்திரம் ஜெபித்திருப்போம், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணியிருப்பார். அல்லேலூயா. பிரசங்கம் செய்யும். ஆமென். பிரசங்கம் செய்யும். தேவனுடைய அந்த பிரசங்கத்தினாலே தோத்திரம் கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுதலினுடைய ஜெயத்தை வைத்திருக்கிறார். தோத்திரம். வாரந்தோறும் தானே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறீங்க. அந்த பிரசங்கமே எப்படி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உயிர்த்தெழுதலினுடைய ஜெயம் என்று சொல்லுகிறார். ஏன்னாக்கா அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் பிரசங்கம். இல்லைனாக்கா நாங்கள் பண்ணுற பிரசங்கம் விருதா. விருதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, வேஸ்ட்டு. அப்போது வேஸ்டானது தோத்துறோம் அது பயனுள்ளதாக மாறணும்னா என்ன, எப்படி மாறும்னா இயேசுன்னு ஒருத்தர் உயிர் தெரிந்தால் தான் மாறும். தோத்துறோம். அல்லேலூயா. இப்போ அவர் இன்னைக்கு உயிர் தெரிந்துட்டாரே, இன்னைக்கு தோத்துறோம். அவர் பாதாளத்தை ஜெயித்து எழும்பிட்டாரு, மரணத்தை ஜெயித்து எழும்பிட்டாரு, கல்லறையை திறந்து எழும்பிட்டாரு. அப்ப இந்த பிரசங்கம் எப்படிப்பட்டது? உயிர்த்தெழுதலின் ஜெயம் உள்ளது. அல்லேலூயா. அதுதாங்க பவுல் அழகாய் பதிவு செய்கிறார். 1 கொரிந்தியர் 15:14 தோத்துறோம் அவர் உயிர்த்தெழாவிட்டால் எங்க பிரசங்கம் எல்லாம் வீணானது, வேஸ்டானது, அற்பமானது, சொற்பமானது, தோத்துறோம் விருதா, தோத்துறோம் யூஸ்லெஸ். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ எங்க பிரசங்கம் எப்படியானது? அது டாப்பானது. அல்லேலூயா. அது ஜெயமானது, அது வெற்றியானது, அது தோல்வியை சந்திக்காது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். தோத்திரம். அதனால தான் தோத்திரம் சபைக்கு வந்தாலே வேத வசனத்தை வைத்து ஒவ்வொரு தோத்திரம் செப நேரங்களிலேயும் ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் தோத்திரம் பிரசங்கத்தை பண்ண கர்த்தர் சபை முறையை ஏற்படுத்தி இருக்கிறார், சபை வழக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் ஜெப ஆலயத்துக்கு போன போது ஏசாயா தீர்க்கதரிசி நிருபத்தை எடுத்து திறந்து வாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் காலையிலேயே அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் ஸ்தோத்திரம் என்னத்தை அவர் ஸ்தோத்திரம் உபதேசித்தாராம்? தேவ வசனத்தை அவர்களுக்கு
உபதேசித்தார். லூக்கா சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதிகாலையிலேயே அவர் என்ன பண்ணினார்? உபதேசம் பண்ணினார். ஸ்தோத்திரம். தன்னை பின்பற்றி வந்த எல்லா மக்களுக்கும் அவர் உட்கார வைத்து மத்திய சுவிசேஷம் 5 ஸ்தோத்திரம் 6 7 3 அதிகாரம் என்ன பிரசங்கம்? மலை பிரசங்கம். அவர் உட்கார்ந்து என்ன பண்ணினார்? பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனையும் அற்புதம் செய்தார் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தார்னு தெரியும். எப்போ அதை ஆசீர்வதித்தார்? எப்போ அதற்கு ஒரு வேலை வந்தது? எப்போ அந்த அற்புதம் செய்ய தேவை வந்தது அப்படின்னாக்கா 3 நாட்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் ஜனங்க எல்லாரும் உட்கார்ந்து அவர் உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஒருவரும் கடந்து போகலை. அல்லேலூயா. அதனால் 3 நாள் உட்காந்து நம்மக்கிட்ட அவங்க பிரசங்கத்தை கேட்குறாங்களே, அதனால் பசி உண்டாயிருக்குமே, இப்போ உங்கள் கையில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்குறார். அப்போ தான் அந்த அற்புதம் செய்வதற்கு வேலை வருது. தோத்துறோம். அப்போ எப்போ கேட்குறாரு? 3 நாட்கள் ஜனங்கள் இரவு பகல் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டபோது. அல்லேலூயா. அப்போ அந்த பிரசங்கத்தினால என்ன உண்டு? உயிர்த்தெழுதலின் ஜெயம் உண்டு. வார்த்தையை மறந்துடக்கூடாது. பிரசங்கம் கேட்பதனால என்ன ஜெயம் உண்டு? உயிர்த்தெழுதலின் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்குற ஒவ்வொரு பிரசங்கமும், பிரசங்க வார்த்தையோ, பிரசங்க வாக்கியமோ, பிரசங்க வசனமோ, பிரசங்க குறிப்போ அது சாதாரணமானதல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயம் அதில் இருக்கிறது. வெற்றி அதில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வெற்றியை கர்த்தர் யாருக்கு கொடுப்பார்? கேட்கிற நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வெற்றி யாருக்கு வரும்? தியானிக்கிற நமக்கு வரும். விசுவாசிக்கிற நமக்கு வரும். அந்த வாக்கியத்தை, அந்த வார்த்தையை, அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்கிற நமக்கு வரும். ஆமென். செவிசாய்க்கிற நமக்கு வரும். நம்புகிற நமக்கு வரும். உள்வாங்குகிற நமக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரசங்கத்தினாலே உயிர்த்தெழுதலுடைய ஸ்தோத்திர ஜெயத்தை நமக்கு உண்டாக்குவார். ஆமென். அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் நம்மளுடைய ஸ்தோத்திரம் எண்ணமும் எதிர்பார்ப்பும் சிந்தையும் உணர்வும் எப்படி மாற வேண்டும்? இதில் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை இருக்கிறது. பிரசங்கத்தை கேட்க போகிறோமா? ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்ட் பிரசங்கம் பண்ண போகிறாரா? இது பிரசங்க வேலையா? பிரசங்க நேரமா? தேவ செய்தி நேரமா? ஸ்தோத்திரம். அப்போ உயிர்த்தெழுதலுடைய வல்லமை செயல்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சொல்ல வரும்போது எனக்கு இது ஆதி நிலைக்கு ஸ்தோத்திரம் மனசு போயிடும். அவர்களெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது ஆதி நாட்களில் ஸ்தோத்திரம் அப்படியே என்ன நடக்குமா? ஸ்தோத்திரம். ஒரு வியாதியஸ்தனை கொண்டாந்து ஸ்தோத்திரம் சபைக்குள்ள வச்சுட்டு இருந்தா ஸ்தோத்திரம் அந்த பிரசங்கம் பண்ணுகிற வேலையிலேயே அவர்கள் சுகம் அடைவார்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அதில் என்ன இருக்கிறது? உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் கட்டுகளில் வருவார்களாம். எத்தனையோ பேர் செய்வன மாந்திரிகத்தில் வருவார்களாம். பிசாசின் போராட்டத்தில் வருவார்களாம். எத்தனையோ பேர் சண்டை போட்டுக்கொண்டு வருவார்களாம். எத்தனையோ பேர் பிரிவினையோடு வருவார்களாம். சமாதானமின்றி வருவார்களாம். இந்த பிரசங்கங்களை பண்ண 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 ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணுறவருக்கு தெரியாது. திரள் கூட்டம் முன்பதாக இருக்கும். சபை நிரம்பி இருக்கும். பெரிய கூட்டம் இருக்கும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆனால் பிரசங்கம் பண்ண 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 ஸ்தோத்திரம் எத்தனை அற்புதங்கள் நடக்கும். ஒரு கூட்டத்தை முடித்த ஒரு பிரசங்கம் பண்ணி 1 மணி நேரம் பண்ணி முடிச்சா ஏகப்பட்ட அற்புதங்கள் நடக்குமா? அல்லேலூயா. எத்தனை சாட்சிகள் ஸ்தோத்திரம். டிஎல் ஆஸ்பானை குறித்து ஸ்தோத்திரம் சாட்சிகள்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு சாட்சிகள். ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சா, ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சா ஸ்தோத்திரம் அந்த பிரசங்கத்தில் எத்தனை நடக்க முடியாத எலும்பி நடந்திருக்கிறான். எத்தனை காது கேட்காதவங்களுக்கு கேட்கப்பட்டு இருக்குது. எத்தனை ஸ்தோத்திரம் அப்படியே குருடர்கள் பார்வையடைந்து இருக்கிறார்கள். எத்தனை அப்படியே ஸ்தோத்திரம் மரண படுக்கையில் ஸ்தோத்திரம் மருத்துவரால் கைவிடப்பட்டவங்கெல்லாம் ஸ்தோத்திரம் உயிர் பெற்று ஜீவன் பெற்று எழும்பி இருக்கிறார்கள். பிரசங்கம் ஸ்தோத்திரம் அது உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை உடையது. ஆமென். உயிர்த்தெழுதலுடைய ஜெயத்தை உடையது. ஆமென். அல்லேலூயா. பிரசங்கத்தை நாம் ஸ்தோத்திரம் சில நேரத்தில் நமக்கு அது வசனம் புரியலைன்னா ஒரு மாதிரி புரியாத மாதிரியே நம்ம ஸ்தோத்திரம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை நமக்கு மனசு வேறு எதுமேலாம் யோசனையாக இருந்தால் அதை நினச்சி நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இல்லை தூக்கம் வந்துட்டால் நம்ம தூங்கிடுறோம். இல்லைனாக்கா ஸ்தோத்திரம் நமக்கு கவனம் கொஞ்சம் திரும்பிடுச்சுன்னா வேறு எது மேலேயாக நம்ம கவனித்து போய் விடுகிறோம். பிரசங்க நேரங்கள் அதுக்கு தான் கவனிப்போம் கவனிப்போம் கவனிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். கையை உயர்த்துவோம். ஏன்னாக்கா அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். எத்தனை மாதிரி ஸ்தோத்திரம் பெரிய பெரிய கூட்டத்தில் ஸ்தோத்திரம் நம்ம சாட்சிகளை கேள்வி
கேள்விப்பட்டிருக்கலாம். தோத்திரம், பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ண சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு பெரிய மேடைகளை எழும்பி பிரசங்கம் பண்ண போகும்போது அவரை வெட்டி கொல்லணும், அவர் மேலே கல் எறியணும் அப்படின்னு கையில் கல் எடுத்து வச்சுக்கின்னு கூட்டத்தில் வந்து நின்ன ரவுடிலாம் கர்த்தர் தொட்டுக்கிறார் பிரசங்கம் பண்ணுற வேலையில். அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். இவன் தாளை எப்படின்னா வெட்டி இன்னைக்கு அப்படியே பார், அவன் கையை வெட்டுறான் பார், அப்படியே அவன் கழுத்தை வெட்டுறான் பாருன்னு அப்படி பட்டா கத்தி எடுத்து தோத்திரம் அவன் பனியனுக்குள்ளே சொருவிக்குன்னு வந்து கூட்டத்தில் நின்னவன். தோத்திரம், அந்த மனிதனெல்லாம் கர்த்தர் தோத்திரம் பட்டா கத்தி தூக்கி பலிபீடத்தில் போட்டு என் ஆண்டவர் ரட்சித்தார்னு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையிலேயே ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து சரணடைய வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் தோத்திரம் ஆண்டவர் தொட்டு ரட்சித்து தோத்திரம் உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரனா மாற்றிருக்கிறார். ஆமென். நிறைய சாட்சிகள்லாம் நம்ம கேட்கணும், நிறைய சாட்சிகள்லாம் நம்ம போட்டு பார்க்கணும். தோத்திரம், நிறைய நம்ம தோத்திரம் டிவிகளில் சாட்சியை கேட்கணும், பழைய சாட்சிகளை நிறைய தோத்திரம் நம்ம ஃபோனில் நம்ம தேடி பார்க்கணும். நம்மளுக்கு பெரிய ஜீவனை கொடுக்கும். ஒரு சாதாரண இதெல்லாம் ஒரு பலிபீட சாதாரணது கிடையாது, ஒரு புல்பிட்டு சாதாரணது கிடையாது, ஒரு பிரசங்க வேலை சாதாரண வேலை கிடையாது. அதுக்கு தான் பிள்ளைகளை தோத்திரம் எழுந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறோம், பெரியவங்க எழுந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறோம், நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், கவனிக்கணும்னு சொல்கிறோம், தோத்திரம் அதை உள்வாங்கணும்னு சொல்கிறோம், ஆவலோடு இருக்கணும்னு சொல்கிறோம். ஒரு பிரசங்கத்தில் நம்ம வரும்போது தோத்திரம் எவ்வளோ பெரிய நம்ம தோத்திரம் பிரச்சனையோடு வந்தாலும் அந்த பிரசங்கத்தினால நம்ம தேற்றப்படுவோம். நம்ம கவனத்தை திருப்பி அந்த வார்த்தையை நம்ம கவனிக்க 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 அதிலிருந்து ஒரு வல்லமை உள்ளே போய்கொண்டே இருக்கும். நம்மளை என்ன ஒரு காரியம் ஆளுகை செய்தோ, ஒரு கஷ்டம் ஆளுகை செய்தோ, ஒரு பிரச்சனை ஆளுகை செய்தோ, ஒரு உபத்திரவம் ஆளுகை செய்தோ, அந்த உபத்திரவம் நீங்கி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் உள்ள விட 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 அது வெளியே போய்கினே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். அதனால் ஒரு பிரசங்கம் என்பது தோத்திரம் ஒரு ஆளை ரட்சிப்பதில் சாதாரண காரியம், சாதாரண காரியம். எப்பேற்பட்ட தோத்திரம் குடிகாரர்களை ரட்சித்து இருக்கிறது, எப்பேற்பட்ட மந்திரவாதிகளை ரட்சித்து இருக்குது. ஒருத்தர் ஒரு பெரிய கூட்டத்தில் தோத்திரம் பெரிய கூட்டத்தில் திரளான மக்கள் வருவாங்க, பெரிய கூட்டம், தேவனால் பயன்படுத்தப்படுகிற பெரிய தேவ மனிதன். அவர் பெயர் இப்போ நினைவுக்கு வரவில்லை. தோத்திரம், இந்த ஆள் வந்தாலே தோத்திரம் இந்த ஊரே இந்த மாவட்டமே அசைதே, அங்கங்கே இருந்து வண்டி கட்டிக்கின்னு வராங்களே ஜனங்க. தோத்திரம், இந்த ஆள் அடுத்த வருஷம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பூசாரி, ஒரு பெரிய குறிமலை வச்சு குறி சொல்லக்கூடிய மந்திரவாதி, இந்த ஆள் வந்துட்டு போயிட்டாலே அடுத்த 6 மாதத்துக்கு நம்மக்கிட்ட எவனும் குறி கேட்க வரமாட்டேன்றானே, அவ்வளோ பெரிய சக்தியாகிறானே, இவன் வந்து போகிறது ஒரு நாள் தான், ஆனால் 1 வருஷத்துக்கு தாக்கம் இருக்குதே. அதனால் இந்த ஆளுக்கு வந்து பேசக்கூடிய இந்த மேடையில் போய் எதனா வந்து செய்வனை செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் பழம் கிழம் தகுடு எல்லாம் செய்து எடுத்துன்னு வந்தாராம். எப்படின்னா போய் முன்னாடி போய் கூட்டம் போய் அங்கே வச்சிருவோம், இதோட இந்த ஆள் இங்கே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு. தோத்திரம். ஆனால் நடந்தது என்ன, அவன் வைக்க போகும்போது அந்த பலிபீடத்தை அந்த தோத்திரம் வல்லம் அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஊழியக்காரனுடைய தோத்திரம் வார்த்தையிலிருந்து புறப்பட்டு அந்த மனிதனுடைய ஸ்தோத்திரி உள்ளத்தை தொட்டு இன்னைக்கு அப்பேற்பட்ட மந்திரவாதி இன்னைக்கு தோத்திரம் ஊழியக்காரனாக இருந்து தோத்திரம் நல்ல ஊழியத்தை செய்து நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருந்து தோத்திரம் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அல்லேலூயா. சரித்திரம். தோத்திரம். அவன் கொண்டு வர பழத்தை மதிச்சு தகடை மதிச்சு இந்த ஆள் ஏதோடு வெளிநாட்டில் இந்த பக்கமே வரக்கூடாதியா, இவன் வந்து போனால் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டம் வருது, இவ்வளோ பெரிய தாக்கம் வருது. தோத்திரம். அங்கங்கே வண்டி கட்டிக்கின்னு வரான், ஆனால் இந்த ஆள் வரக்கூடாது, எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் செய்ய வந்தானோ. தோத்திரம். ஆனால் கடைசியில் இவர் செய்கிற வேலையை தோத்திரம் அவனை செய்ய வைக்கிற ஆளாக ஆண்டவர் மாற்றிட்டார். ஆமென். இதுதான் பிரசங்கம் செய்யும், பிரசங்கம் செய்யும். அவருக்கு இப்போ பிரசங்கம் பண்ணுறவருக்கு அவர் இந்த ஊர் கிடையாது. தோத்திரம். அவருக்கு அவன் யாருன்னு தெரியாது, அவன் முகத்தை பார்த்ததில்லை, அவங்ககிட்ட பேசினதில்லை, பழகினதில்லை, அவன் மந்திரவாதின்னு தெரியாது. ஆனால் தோத்திரம் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறாரு, வந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் பிரசங்கம் என்ன செய்யுது, உயிர்த்தெழுந்த வல்லமையை ஜெயமாக்குகிறது. எப்படி அது ஜெயமாச்சு அது மாதிரி ஜெயமாகும். நம்ம இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம், இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்குல்ல, என் வாழ்க்கையில் அது என்ன ஜெயத்தை கொண்டு வரும், உங்கள் தோல்வியை நிச்சயம் ஜெயமாய் மாற்றும். ஆமாம். பல நாள் நீங்கள் பட்ட வெக்கத்தை ஜெயமாக மாற்றும். பல நாள் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து 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 அது ஸ்தோத்திரம் தோல்வி அடைஞ்ச காரியத்தை கர்த்தர் வெற்றியை அடைய செய்வார். ஆமாம்.
நீங்கள் பல நாள் பிரயாசப்பட்ட காரியம், ஓடின காரியம், அலைஞ்ச காரியம், பல ஆஃபீஸரை பார்த்த காரியம், பல ஃபார்மை தூக்கிக்கின்னு திரிஞ்ச காரியம், பல அலுவலகங்களுக்கு ஏறி இறங்கின காரியம், பல நாள் பிரயாசப்பட்ட காரியம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த ஸ்தோத்திரம் பிரசங்கத்தினுடைய வல்லமையினால கர்த்தர் ஜெயமாக்குவார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அந்த வல்லமை, இந்த நாளுக்கு ஒரு மகிமை உண்டு. அவர் உயிர்த்தெழுந்தார்னா அது சாதாரண காரியம் அல்ல. அது யாருன்னா செய்ய முடியுமா? சரித்திரத்தில் செய்ய முடியாது. அது யாருன்னா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது யாருன்னா நடத்தி காட்ட முடியுமா? முடியாது. கோடீஸ்வரன் செய்ய முடியாது. தோத்துறோம். பெரிய செல்வந்த செய்ய முடியுமா? செல்வாக்கு உள்ளவங்க செய்ய முடியுமா? என்னை சாகடி, நான் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன், யாரா சொல்ல முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த உயிர் தெரிந்த நாளுக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. உயிர் தெழுந்த நாளுடைய வல்லமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாக்குவார். ஒரு வெற்றி, ஒரு ஜெயம், ஜெயம் உண்டு நம்ம வாழ்க்கையில். தோல்வி இல்லை, தோற்று போக மாட்டோம். வெறும் நம்ம பாட்டை பாடிட்டு போகிறதல்ல, நிச்சயம் ஜெயத்தை தருவார். கலங்கி கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். பயந்து கொண்டு இருக்கிற காரியத்தை ஜெயமாக்குவார். நீங்கள் குழம்பி கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். வழியை திறந்துருவார். ஆமென். ஜெயம் வரும், நிச்சயம் வரும். தோத்துறோம். கர்த்தர் ஜெயமாக்குவார், ஜெயமாக்குவார். நம்ம சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தர் ஜெயமாக்குவார். ஆமென். தோத்துறோம். 3வது அந்த வல்லமையை நாம் தியானிக்கிறோம். ஸ்தோத்திரம். உயிர் தெழுதலினால் நமக்கு கிடைக்கிற 5 வித ஜெயத்தில் ஸ்தோத்திரம் 3வது ஜெயம் என்ன ஜெயம் என்று சொன்னால், உயிர் தெழுதலினால் நமது விசுவாசத்தை ஜெயமாக்கினார். ஆமென். உயிர் தெழுதலினால் எதை கர்த்தர் ஜெயமாக்கினாராம்? நம்ம விசுவாசத்தை. என்னத்தை ஜெயமாக்கினார்? விசுவாசத்தை, விசுவாசத்தை, விசுவாசத்தை. அருமையான தேவ ஊழியர் ஒருவர் சொல்லுவார், தோத்துறோம், நமக்கு எல்லாருக்கும் பேர் விசுவாசி. தோத்துறோம். பைபிள் எல்லாரையும் அப்படி தான் சொல்லுது. அத்தனை பேரையும், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரையும் என்ன சொல்லுதுன்னா, தோத்துறோம், பாஸ்டர்ன்றதெல்லாம் அப்புறம், தோத்துறோம், போதகர்ன்றதெல்லாம் அப்புறம், தோத்துறோம், ரெவரண்ட் பிஷப்ன்றதெல்லாம் அப்புறம், ரட்சிக்கப்பட்டவங்களை எல்லாரையும் பைபிள் அப்போஸ்தலர் நடபடிகள் கூப்பிடுற பேர் என்ன? விசுவாசி. ஆமென். எல்லாருக்கும் பேர் என்ன? விசுவாசி. ஆனால் நமக்குள்ளே தான் நிறைய அவிசுவாசி இருக்குது. ஆமென். தோத்துறோம். நமக்குள்ளே தான் நிறைய என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்குது. அப்போ நமக்கு பேர் என்ன மாறி போகிறது? அவிசுவாசியாக மாறி போகிறது. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அதே அதிகாரத்தில் நம்ம வாசித்த அதே அதிகாரத்தில் மீண்டும் ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:17 வசனத்தை நாம் வாசிப்போம். 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள். இப்போ நம்ம விசுவாசி ஆனதுனால பாவத்திலிருந்து விடுபட்டுட்டோம். வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஆமாம். தோத்துற. இப்போ 2வது பகுதியை விளக்க நேரம் இல்லை. அப்போ நாம் விசுவாசித்ததுனால தான் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? சபையில் இருக்கிறோம். விசுவாசத்தினால தான் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா இப்போ எங்கே இருந்திருப்போம்? பாவங்களில் இருந்திருப்போம். ஸ்தோத்திரம். அப்போ அதனால என்ன சொல்ல வராரு? ஸ்தோத்திரம். இப்போ மேற்பகுதியை கவனிக்கிறோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால், ஆமென், ஆமென், கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அப்போ ஏசப்பா நமக்காக இன்னைக்கு உயிரோடு எழுந்திராவிட்டால் ஸ்தோத்திரம், நம்ம விசுவாசம் எப்படி இருந்திருக்குமா? வீணா இருந்திருக்கோம். ஆமென். நம்ம விசுவாசம் வீணா இருந்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்தோத்திரம், ஏசப்பா உயிரோடு எழும்பிட்டாரு. இப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் உயிர்த்தெழுதலின் ஜெயமுள்ளதாக இருக்கும். ஆமென், ஆமென். நம்ம விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லை. ஏசப்பா என்ன சொல்லிக்கிறாரு? தோத்துறோம், உங்கள் விசுவாசம் உலகத்தை கலக்குகிற விசுவாசம். ஆமென், ஆமென். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார்? விசுவாசத்தோடு ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் நீ நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். அப்போனாக்கா நம்ம விசுவாசம் சாதாரண விசுவாசமா? அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், எனக்கு பெரிய விசுவாசம்லாம் இல்லை, சின்ன விசுவாசம் தான், கொஞ்சம் தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், தோத்துறோம், பரவாயில்ல பரவாயில்ல, தோத்துறோம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் தோத்துறோம், அதையே நான் கனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உனக்கு கடுகளவு இருந்தால்
இருந்தால் கூட போதும். ஆமாம், உன்னை நான் பயன்படுத்திடுவேன். ஆமாம், உன் காரியத்தை நான் ஜெயமாக்கிடுவேன். ஆமாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயம் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. ஆமாம், உயிர்த்தெழுதலினுடைய ஸ்தோத்திரம் 5 வித ஜெயத்தில் 3வது ஜெயம் என்ன ஜெயம்? விசுவாசத்தில் ஜெயம். அவர் உயிர் தெரிந்திருக்கிறார். அந்த உயிர் தெளிதலால் நமக்கு கிடைக்கிற அந்த விசுவாசத்தினால ஜெயம் உண்டு. ஆமென். நம்ம நம்பணும். நம்ம விசுவாசம் சாதாரணமாக தானாக தனித்து வந்துடுற விசுவாசம் அல்ல. அவர் உயிர் தெழாவிட்டால் என் விசுவாசம் வீணாக இருக்கும். அப்போ அவர் உயிர் தெழுந்ததுனால தான் என் விசுவாசத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு. ஆமென். அப்போ ஈஸ்டர் தினத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? என் விசுவாசம் தானாக செயல்படுறதில்ல, அவர் உயிர் தெழுந்ததுனால செயல்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால செயல்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த அந்த ஜெயத்தினால் இந்த விசுவாசம் ஜெயமாகிறது. என் விசுவாசம் ஜெயமாகிறது. உங்கள் ஒவ்வொருடைய விசுவாசமும் ஜெயமாகிறது. ஆமென். இப்போ விசுவாசத்துக்கு வருவோம். எதுக்காக நம்ம விசுவாசிக்க போகிறோம்? நம்மக்கிட்ட இல்லாத காரியத்தை தான் விசுவாசிக்க போகிறோம். நம்மளால் முடியாத காரியத்தை தான் விசுவாசிக்க போகிறோம். நமக்கு திராணி இல்லாத ஒரு காரியத்துக்கு தான் நம்மளை விசுவாசிக்க போகிறோம். ஆமாம், தோத்துறோம். இப்போ நம்மளால் பண்ண முடியாத காரியத்துக்கு தான் நம்ம விசுவாசிக்க போகிறோம். நம்மளால் செய்து நிறைவேற்ற முடியாத ஒரு செயலுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசுவாசிக்க போகிறோம். அப்போ விசுவாசத்தை நம்ம எதுக்கு வைக்க போகிறோம்? ஒரு பெரிய காரியத்துக்கு வைக்க போகிறோம். ஒரு பெரிய காரியத்தை நம்ம விசுவாசத்தை செயல்படுத்த போகிறோம். உள்ளத்துக்குள்ளே ஸ்தோத்திரம், இது எனக்கு கிடைக்கும்படி நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம அப்படி தானே சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்கிற விஷயம்லாம் பார்த்தா பெருசாக இருக்கும். ஸ்தோத்திரம். சொல்கிற விஷயம்லாம் பார்த்தா பெருசாக இருக்கும். நம்ம 1000 ரூபாய்க்கு போய் பெருசாக விசுவாசிக்க மாட்டோம். 1000 ரூபாய் தேவைக்கு பெருசாக என்ன செய்ய மாட்டோம்? விசுவாசிக்க மாட்டோம். சரி, எப்படியோ ஒன்று எதையோ ஒன்று ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதுவே 1,00,000 ரூபா தேவை வரும்போது, ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன், இதான உண்மை. முன்னாடி இருக்கிற காரியம் பெருசாக இருக்கும்போது விசுவாசம் என்ன பண்ணுது? வேலை செய்யுது. விசுவாசம் என்ன செய்யுது? கிரியை செய்யுது. ஆமாம், தோத்துறோம். அப்போது அந்த பெரிய தேவை இருக்கும்போது, பெரிய சூழ்நிலை இருக்கும்போது, பெரிய காரியம் இருக்கும்போது, பெரிய தடை இருக்கும்போது, பெரிய தேவை இருக்கும்போது நமக்கு என்ன செய்யுது? விசுவாசம் பெருசாக. ஸ்தோத்திரம். அப்போ அந்த விசுவாசம் நிறைவேறணும்னா உயிர்த்தெழுதலினுடைய இந்த ஜெயம் தோத்திரம் அங்கே செயல்படும். ஆமாம். அப்போ அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால், அப்போ நம்ம எந்த காரியத்துக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த காரியத்தில் உயிர்த்தெழுதலினுடைய ஜெயம் கிரியை செய்யும். புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அல்லேலூயா. இப்போ நீங்கள் விசுவாசித்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். தோத்திரம், ஐயையோ தோத்திரம், இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த தோத்திரம் காது குத்தலுக்கு என்ன செய்ய போகிறேன், இல்லை இந்த பிள்ளைக்கு படிப்புக்கு என்ன செய்ய போகிறேன், இல்லை தோத்திரம் இந்த வேலைக்கு என்ன செய்ய போகிறேன், இல்லை இந்த கடத்துக்கு என்ன செய்ய போகிறேன், இல்லை இந்த ஸ்தோத்திரம் சம்பவத்துக்கு என்ன செய்ய போகிறேன், இல்லை இந்த கடங்காரம் வந்து நின்னா நான் என்ன செய்ய போகிறேன். தோத்திரம் பல நேரத்தில் நமக்கு அப்படிலாம் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், தோத்திரம் அதுதான் சொல்கிறார். இல்லை ஒரு பெரிய பிரச்சனையே நமக்கு முன்னாடி நிற்குது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி தீர்க்க போகிறேன். தோத்திரம். இப்போ நம்மளால் முடியாது இல்லை. இப்போ நம்மளால் முடியாதலாம் எங்கே போட்டுடணும்? விசுவாசத்தில் போட்டுடணும். ஆமாம், தோத்திரம். 5000 10,000 பணம் இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். 20,000 30,000 இருந்தால் பீரோவில் பெட்டியில் வச்சுக்கலாம். தோத்திரம். 10 லட்சம் 20 லட்சம் இருந்தால் எங்கே தான் வைக்கணும்? பேங்க்கில் தான் கொண்டு போய் வைக்கணும். வீட்டில் வைக்க முடியாது. பற்றியா? நமக்கு தெளிவாக தெரியுது. அதே கதை தான். தோத்திரம். 1000 ரூபா தேவைக்கு நம்ம பண்ணிக்கலாம். தோத்திரம். ஆனால் அதுவே 1,00,000 ரூபா தேவைக்கு ஆண்டவர் தேவைப்படுற விசுவாசம் தேவைப்படுது. பற்றியா? தோத்திரம். அப்புறம் 5000 10,000 நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் 20,000 30,000 பெட்டியில் பீரோவில் வைக்கலாம். ஆனால் 10 லட்சம் 20 லட்சத்தை பேங்க்கில் வைக்கணும். அப்போது கூட, அதாவது அமௌண்ட்டு கூட பாதுகாப்பு கூடுது, சேஃப்டி கூடுது. அதே மாதிரி தான் தோத்திரம். நமக்கு பிரச்சனைகளும் பாரங்களும் கவலைகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் நம்ம திராணியால் மேற்கொள்ள முடியாத, நம்ம பலத்தால் சந்திக்க முடியாத தோத்திரம் காரியங்கள் வரும்போது இப்போ எது தான் வேலை செய்யணும்? விசுவாசம் தான் வேலை செய்யணும்.
இது நான் என்னால் இது பண்ண முடியும், என்னால் எங்கே பண்ண முடியும், இது நானாங்க செய்ய முடியும், ஆண்டவர் தாங்க செய்யணும், கடவுள் தாங்க செய்யணும், அவரை தாங்க நம்பியிருக்கிறேன், அவர் தாங்க கிருபையாக இறங்கணும், அவர் மேலே தாங்க பாரத்தை போட்டு இருக்கிறேன், அவரை தாங்க விசுவாசித்து இருக்கிறேன். அல்லேலூயா. அது மாதிரி இப்போ எத்தனை பேர் எத்தனை பாரத்தை போட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு தான் சொல்கிறாரு, தோத்திரம், அவர் உயிர் தெழாவிட்டால் விசுவாசம் வீணாக போயிடும். அவர் உயிர் தெழுந்துட்டாரு, இப்போ இந்த விசுவாசம் ஜெயமாயிடும். புரிஞ்சுதுங்களா? கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் எத்தனை விசுவாசத்தை வச்சுக்கின்னு உட்காந்துருக்கிறீங்கன்னு தெரியல. தோத்திரம், உங்களுக்கு எத்தனை காரியம் சுற்றி இருக்குதுன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு விசுவாசத்தை வச்சு உட்காந்துருக்கலாம், ஒருத்தர் 4 காரியத்தை வச்சு 4 விசுவாசத்தை வச்சு உட்காந்துருக்கலாம். அப்போ ஆண்டவர் அது நடந்துறன்னு விசுவாசிக்கிறேன்ப்பா. சோத்திரம், இது ஒரு விசுவாசம். தோத்திரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம், ஐயோயோ அதுவும் ஆண்டவரே செய்திருங்கப்பா, அப்பா சோத்திரம், அதுக்கு ஒரு விசுவாசம். அப்போ இது 2வது விசுவாசம். ஐயோயோ இதுவா, இதை மறந்துட்டுனே, ஐயோயோ ஆண்டவரே இதையும் கொஞ்சம் பண்ணிடுங்கப்பா, முடியாதப்பா, எனக்கு பலன் இல்லைப்பா, திராணி இல்லைப்பா, இது என்ன விசுவாசம்? 3வது விசுவாசம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனை காரியத்துக்கு எத்தனை விசுவாசத்துக்கு உட்கார்ந்துருக்கிறோன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, தோத்திரம், இந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையினாலே ஆமென் உன் விசுவாசத்தை ஜெயமாக்குவேன். ஆமென். நம்ம விசுவாசம் என்ன மாறப்போகிறது? ஜெயமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் வரும்போது ஒரு சிலருக்கு அதை தப்பாக விசுவாசிப்பாங்க. எங்கே விசுவாசிப்பாங்க? மனுஷனை விசுவாசிப்பாங்க. தோத்திரம், எனக்கு அவர் உதவி செய்கிறேன்னு சொன்னார், அதனால் அவர் தந்துடுவார்னு விசுவாசிக்கிறேன். இது சரியான விசுவாசமான்றதை நீங்களே யோசிக்கணும். என்கிட்ட ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொன்னார். எனக்கு ஒருத்தர் தோத்திரம் ஊழியம் செய்கிறதுக்கு பைக் வாங்கி கொடுத்துறேன்னாரு. அதனால் நான் அவர் வாங்கி தரணும்னு சொல்லிவிட்டே நான் விசுவாசமாக இருக்கிறேன்னாரு. இது சரியாக தப்பான்றதை வசனத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என் சப்ஜெக்ட் பாதி இல்லை. சோத்திரம். இன்னொருத்தர் சொன்னார் கடந்த வாரத்தில், எனக்கு ஒருத்தர் சர்ச்சு கட்ட பணம் அனுப்புகிறேன்ட்டாரு, அதனால் அவரை நம்பி நான் வந்து சர்ச்சு கட்ட நான் வந்து காலை வச்சுட்டேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஊழியக்காரன் யாரை பார்க்கணும், யாரை நம்பணும், யாரை விசுவாசிக்கணும், அது ஊழியக்காரன்றது அந்த இடத்துல அது யாராக இருந்தாலுமே சரி, விசுவாசன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே, ஒரே சத்தியம் தானே, ஒரே வேதம் தானே, ஒரே அர்த்தம் தானே, ஒரே தோத்திரம் ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறார், கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது விசுவாசியாக இருந்தானே, பாஸ்டராக இருந்தானே. தோத்திரம், என் தேவன் என் தேவையை சந்திக்க போதுமானவர். நான் யாரை விசுவாசிக்கணும்? செய்வாருன்னு சொன்னாரா? சோத்திர ஆண்டவரை அவருக்கு ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. எதிர்பார்த்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசித்து இருக்கலாமா? அதை புரிஞ்சு கொள்ளணும். எதிர்பார்ப்பு வேற, விசுவாசம் வேற. வரேன்னு சொன்னார், சரி 10 மணிக்கு வராரா பார்ப்போம், தப்பு இல்லை. எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். அவரே எனக்கு வந்து சோத்திர சர்ச்சை கட்டி கொடுத்துருவார் அப்படின்னு விசுவாசித்தா அப்போ ஆண்டவருக்கு என்ன வேலை? ஆமாம். அப்படி தோத்திரம் விசுவாசத்தினுடைய மகத்துவத்துக்கு என்ன வேலை? மகிமைக்கு என்ன வேலை? சத்தியத்துக்கு என்ன வேலை? இன்றைக்கி நிறைய நேரத்தில் நிறைய பேர் நம்ம தடுமாறி போவதற்குரிய காரியம் இதுதான். தோத்திரம், நிறைய பேர் ஊழியத்தில் நிற்காம நிறைய பேர் தோத்திர ஊழியத்தில் பின்வாங்கி போயிருப்பதற்கு காரியமும் இதுதான். தோத்திரம், அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போன வாரம் கூட சொல்லுது, என்னை அழைத்தார் தேவன் நடத்துவார். எதுக்காக சொல்லுகிறேன்னா, நம்ம விசுவாசம் அப்படி தான் இருக்கணும். நம்மளை அழைச்சது யார்? நம்மளை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சில் எதனா கொடுக்குறாங்களா, சர்ச்சில் எதனா தராங்களா, ஒரு கார் வந்து போச்சு, அவங்க பொருளை ஏற்றிறதுக்கு காரு தந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். தோத்திரம், ஆமாம், அந்த கார் வந்து போனாலே அந்த பாஸ்டர் கூட யாருன்னா எதனா கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. எந்த கார் வந்து போனாலும் நம்ம தான் கொடுக்கணும். ஆமாம், எந்த கார் வந்து போனாலும் நம்ம தான் கொடுக்கணும், அதில் தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. தோத்திரம், எந்த கார் வந்து போனாலும் செலவு நமக்கு தான்றதை நம்ம தெளிவாக இருக்கணும். ஆமாம். அல்லேலூயா. உழைப்பு நமக்கு தான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக இருக்கணும். 100க்கு 110% தெளிவாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்? விசுவாசத்துக்கு சொல்கிறேன். எங்கன்னா இருந்து வருமா? எங்கேருந்து வராது. கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் ஒரு வழியும் திறக்காது.
ஒரு பையனும் கையும் திறக்க மாட்டான், ஒரு பையனும் பாக்கெட்டையும் திறக்க மாட்டான், பர்ஸையும் திறக்க மாட்டான். அல்லேலூயா. அவர் திறந்தால் ஒழிய. ஏன்னாக்கா அவர் யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரை ஏறின உடனே தோத்துறோம், பிதாவானவர் அவருக்கு என்னத்தை திறந்தார்? வானத்தை திறந்தார். தோத்துறோம், என்னத்தை திறந்தார்? அவர் திறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் மேலேயே ஆவியானவர் இறங்கி வர்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது தோத்துறோம், அவருக்கு பிதாவானவர் என்ன தான் செய்கிறாரு? சரியாக தான் செய்கிறாரு. சத்தியத்தில் நம்ம சரியாக நிற்கணும். பிதாவானவர் இயேசுவுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாரு? ஏற்ற வேலை வரும்போது தான் வானத்தை திறக்கிறாரு. மனுஷனுக்கு அவங்கவுங்க தோத்துறோம் உடனே கையை திறந்துருவாங்களா? திறக்க மாட்டாங்க. ஆமாம், நான் ஊழியக்காரங்க தோத்துறோம், எனக்கு ஊழியத்துக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாருங்க, செஞ்சிருவாரா? தோத்துறோம் வந்தால் கிருபை. ஆமாம், எதிர்பார்ப்பு இருக்கலாம், சோத்திரம். விசுவாசம் அங்கே இருந்துடக்கூடாது. ஆமாம், தோத்திரம். அவர் சர்ச்சை கட்டி கொடுத்துருவாருங்க. ஆமாம், தோத்திரம். எதிர்பார்ப்பு இருக்கலாம், சோத்திரம், தப்பு கிடையாது. ஆனால் விசுவாசம் அங்கே இருக்கக்கூடாது. தோத்திரம். ஆண்டவரை செய்கிறவர் நீர் தான்ப்பா, இல்லை செய்ய ஒருத்தர் அனுமதிச்சாலும் அது நீர் தான்ப்பா, கொடுக்குறவர் நீர் தான்ப்பா, இல்லை கொடுக்க இன்னொருத்தர் அனுமதிச்சாலும் நீர் தான்ப்பா. இது எதுக்கு சொல்கிற? நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் மேலே மட்டும்தான் வைக்கணும், வேறு எங்கேயுமே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசன்றது மனுஷனுக்கு பொருத்தமானதல்ல, மனுஷனுக்கு ஈக்குவலுக்கு சொல்லப்பட்டதல்ல. தோத்திரம். எதிர்பார்ப்பு மனுஷனுக்கு பொருந்தும், ஆனால் விசுவாசம் மனுஷனுக்கும் உலகத்துக்கும் பொருந்தாது. விசுவாசம் அது உலகத்தை ஜெயித்தது. ஆமென், அல்லேலூயா. அப்போ விசுவாசம் யாருக்கிட்ட வைக்கணும்? அவர்கிட்ட வைக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை விசுவாசமாக எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் தோல்வியை எண்ணி, உங்கள் காரியங்களை எண்ணி, உங்கள் கஷ்டங்களை எண்ணி, உங்கள் தடைகளை எண்ணி, உங்கள் போராட்டங்களை எண்ணி, உங்கள் பிரச்சனையை எண்ணி, அப்பா உங்களை தான்ப்பா நம்பி உட்கார்ந்துருக்கிறேன்னு எத்தனை பேர் எத்தனை விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் தெல்லம் தெளிவுமாக சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலினாலே நமது விசுவாசத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசம் ஜெயமானது, 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 ஜெயமானது. நம்பிக்கையோடு இருப்போம், நம்ம விசுவாசத்தை கர்த்தர் ஜெயமாக்கிடுவார். ஆமாம். நாலாவது காரியத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலினால் நமது சபையை கர்த்தர் ஜெயமாக்கினார். கரங்களை அசைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென், அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிலும் அது காரியத்தை தியானிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே என் சபையை கர்த்தர் ஜெயமாக்கும், என் சபையை கர்த்தர் ஜெயமாக்கும், என் சபையை கர்த்தர் ஜெயமாக்கும். ஆண்டவரே என் சபையில் ஜெயமாக்குற வல்லமை கிரியை செய்வதாக, என் சபைக்கு வந்து போகிற ஒவ்வொருவரும் ஜெயம் பெறுவார்களாக, இந்த சபையில் வந்து ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்களாக, சபையில் வந்து ஆராதிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்களாக, இந்த சபையில் ஆண்டவரே சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரமைய அறிவிப்புகள் ஜெயமாய் மாறுவதாக, ஆண்டவரே சபையினுடைய திட்டங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக, சபையினுடைய தரிசனங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக, ஆண்டவரே சபையினுடைய ஊழியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக, சபை ஆராதனைகள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக, வெற்றியாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், ஜெயிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார், ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் ஜெயிப்பார். என் சபை ஜெயிக்கும், சபை தோற்காது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. என் சபையை மேற்கொள்ளாது இருப்பதாக சொல்லுவாமா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாய் இருக்கும். நல்லா ஆமென். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். சபையை ஆசீர்வதிங்கப்பா. சபையை இந்த பகுதியில், இந்த ஊரில், இந்த வட்டாரத்துக்கு, இந்த கிராமங்களுக்கு, ஆண்டவரே இந்த ஏரியாக்களுக்கு ஜெயமாக்குங்கப்பா. என் சபை உயரட்டும், என் சபையின் கூட்டங்கள் உயரட்டும், என் சபையின் பெருக்கம் உயரட்டும், என் சபையின் முன்னேற்றம் வளர்ச்சி உயரட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாலாவது கர்த்தர் எதை ஜெயமாக்கினார்னா, உயிர்த்தெழுதலினுடைய தோத்திரம் ஜெயத்தில் நாலாவது ஜெயம் என்ன ஜெயம்? சபையை கர்த்தர் ஜெயமாக்கினார். அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு, புதிய ஏற்பாட்டிலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1:18 நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் உயிர் தெழுந்ததினாலே நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு
தலையானவர். தோத்திரம். அவர்தான் எல்லாவற்றிலும் முதல்வருமாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஸ்தோத்திரம். இதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அடுத்த 19-20 வாசித்து வருகிறோம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்பரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ஸ்தோத்திரம் அது 3 காரியத்தை தொடர்ந்து சொல்லுகிறது. இப்போ நாம் தியானிக்க போவது ஒன்று தான், 18ஆம் வசனம் மட்டும்தான். தோத்திரம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, தோத்திரம், அந்த மரணத்தினுடைய உயிர்த்தெழுதினாலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் இப்போ 4வது என்ன செய்கிறார் என்று சொன்னால் சபையை கர்த்தர் ஜெயமாக்குகிறார். அவரே சபையாகிய சரீரம். தோத்திரம். அங்கே எழுதி கொள்ளுங்கள். அந்த சரீரம் என்று வரும்போது அதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சபை. புதிய ஏற்பாட்டில் 13 நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம். அந்த 13 நிருபத்தில் பவுல் பயன்படுத்தக்கூடிய பதம், வார்த்தை சரீரம் என்று எங்கே சொல்லுகிறாரோ அந்த சரீரம் என்று குறிப்பிடுகிற இடம் எல்லாம் சபையை குறிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே அவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை எதை குறிக்குது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. அப்போ அந்த சபையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால் சபையை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கூடி வந்து ஆராதிக்கிற சபையை கர்த்தர் எப்படி மாற்றப் போகிறார்? ஜெயமாய் மாற்றப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. சபை என்ன பண்ண போகிறது? ஜெயிக்க போகிறது. சபை என்ன பண்ண போகிறது? ஜெயிக்க போகிறது. எதை ஜெயிக்க போகிறது? இந்த சபையை கொண்டு தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த மக்களை ரட்சிக்க ஜெயிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. சபையை கொண்டு தான் இந்த பகுதியில் விக்கிரகத்தின் ஆவியை ஜெயிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. சபையை கொண்டு தான் இந்த பகுதியில் இந்த வட்டாரத்தில் பாவத்தில் இருக்கிற மக்களை பரிசுத்தமாய் மாற்ற கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். விசுவாசிப்போமே. அல்லேலூயா. சோத்திரம் பண்ணுவோமே. மனதுக்குள்ள அந்த நம்பிக்கைக்குள் வருவோமே. இந்த சபையை கொண்டு தான் இந்த பகுதியில் இருக்கிற அந்தகார ஆவிகளை கர்த்தர் கட்ட போகிறார். இந்த சபையை கொண்டு தான் கர்த்தர் துரைத்தனங்களை கர்த்தர் முறியடிக்க போகிறார். சபையை கொண்டு தான் கர்த்தர் சோத்திர எல்லை பிசாசுகளை முறியடிக்க போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சபையை கொண்டு தான் கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். குடும்பங்களை ஒருமனப்பட வைக்க போகிறார். குடும்பங்களை கட்டி எழுப்ப போகிறார். குடும்பங்களை ஒருங்கிணைக்க போகிறார். அல்லேலூயா. சபையை கொண்டு தான் அநேகருக்கு நல்ல ரட்சிப்பை கொடுக்க போகிறார். சபையை கொண்டு தான் அநேக வாலிபர்களை கர்த்தர் நல்வழிப்படுத்த போகிறார். சபையை கொண்டு தான் அடுத்த பிள்ளைகளுடைய சந்ததி எல்லாம் பரிசுத்த சந்ததியாய் கர்த்தர் இந்த பகுதியில் எழுப்ப போகிறார். சபையை கொண்டு தான் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் உங்களை ஊழியக்காரியை எழுப்ப போகிறார். ஆமென். தோத்திரம். நீங்கள் ஊழியத்துக்குன்னு பிரத்யேகமாக அழைக்கப்பட்ட நபர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. தோத்திரம். நீங்கள் நினைக்கிறீங்க தோத்திரம் பக்தர் நாளாக சபைக்கு வந்து ஊழியமே செய்கிறது இல்லையே நினைக்கிறீங்க. தோத்திரம். நீங்கள் பாருங்கள். தோத்திரம். நாளை சொல்லலை, பேரை சொல்ல, சில வருஷத்தில் நீங்கள் குடும்பமாக ஒப்பு கொடுத்து நீங்கள் வந்து முழு நேரமாக ஊழியம் செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. தோத்திரம். முழு நேரத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தோத்திரம். ஆமாம், இங்கே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எழுப்ப தான் போகிறார். உங்களுக்கு நேரம் வரும், ஏற்ற வேலை வரும். தோத்திரம். ஆண்டவர் சொன்னார் பத்தியா, என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கானான் ஒரு கல்யாணத்தில் என்ன சொன்னார்? அவங்க அம்மாவை பார்த்து, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி தோத்திரம் அந்த அதிகாரத்தில் எடுத்து படிக்கும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, சிலருக்கு நினைவு இருக்கலாம், அவரை காட்டி கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஆமென். சிலருக்கு வேலை வரணும், சிலருக்கு இன்னும் வேலை வரலை. ஆமென். தோத்திரம். கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார். தோத்திரம். இங்கே அநேக நீங்கள் ஊழியத்திற்கு தோத்திரம் முழு நேரமாக இங்கிருந்து எழும்பு போகிறீர்கள். ஆமென்.
கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேவ ராஜ்யத்தை கட்ட எழுப்ப போகிறார். சபையை தோத்துறோம் நம்ம சாதாரணமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல நேரங்களில் சபையை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்து ஸ்தோத்திரம் அந்த 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வாசிக்கலாம். கொஞ்சம் பைபிள் பிரசங்க நேரத்தில் பைபிளை எடுங்க, வசனத்தை திருப்பி பார்ப்போம். பைபிள்லாம் எடுத்து நம்ம திருப்பி பார்க்கணும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்ம பிரசங்கம் கேட்குற நேரத்தில் நம்ம பைபிளை பார்க்காத இருந்தால் நம்ம என்ன விசுவாசம் வரும், என்ன சத்தியத்தை கேட்போம், என்ன பைபிள் படித்து நம்ம முன்னேறுவோம். எல்லாம் பைபிளை திறப்போம். ஆமாம், சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிப்போம். பைபிள் இருக்கிற எல்லாம் நம்ம பைபிள் எடுத்து திறந்து படிக்கலாம். உங்களை உற்சாகப்படுத்துகிற தோத்துறோம். ஆமாம், சபைக்குள்ள நாம் பிரசங்க நேரத்தில் நம்ம பைபிள் எடுக்கலாம், வேறு யார் எடுப்பாங்க? நம்ம படிக்கலாம், வேறு யார் படிப்பாங்க? அல்லேலூயா. நம்ம திறக்கலன்னா தோத்துறோம், வேறு யார் திறப்பாங்க? ஆமாம், நாம் வாசிக்கணுமே. தோத்துறோம். ஆமாம், நம்ம கண்கள் அந்த பைபிளை பார்க்கணுமே. தோத்துறோம். அந்த ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா? சபை என்ன செய்யப்படுமா? உயர்த்தப்படும். ஆமென். தோத்திரம். இன்னைக்கு ஆள் இல்லை, ஜனம் இல்லை. தோத்திரம் உள்ள கூட்டம் இல்லை, மக்கள் இல்லை. ஆனால் தோத்திரம். ஆனால் சபை என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். சபை என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அதுதாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தோத்திரம் உயிர்த்தெழுதலினாலே நமது சபையை கர்த்தர் ஜெயமாக்குவார். சோத்திரம். கர்த்தர் ஜெயமாக எழுப்பியது சபையா சோத்திர சபையை தான் கர்த்தர் ஜெயமாய் விழுங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சபைக்கு எதிர்ப்பு வரும். அதனால தான் சோத்திர இயேசுவை பற்றி சொன்னால் சபையில் இருந்து போனால் அடிப்பா. அதனால தான் தடை வரும். ஊருக்குள்ளே வராத சொல்லுவா, இந்த படம் போடாதன்னுவா, இந்த சண்டே கிளாஸ் நடத்தாதன்னுவா. நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், எங்கேருந்து வரேன், என்ன வேணும் உனக்கு, வராத, காலை வைக்காத, கிளம்பு, அந்த வண்டி எடு அப்படின்னுவா. தோத்துரும். என்ன இங்கே என்ன ஜப கூட்டம், வீட்டுக்காரையும் மறுத்துவான், ஜபம் பண்ணுறவங்களையும் மறுத்துவா. தோத்துரும். என்ன சும்மா வீட்டில் உட்காந்து என்ன ஜபம் மாட்டேங்கிறீங்க, என்ன சத்தம் போட்டுங்கிறீங்க, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, என் பிள்ளை படிக்க முடியல. அவன் பிள்ளை படிக்கவே மாட்டான். அவன் போய் 5 சப்ஜெக்ட் பயிலாக இருப்பான். அவன் வந்து கேட்பான். தோத்துரும். என்ன அங்கே சத்தம் போட்டு ஜபம் பண்ணிக்கிறீங்க, என் பிள்ளைங்க வீட்டில் படிக்கவே முடியல. தோத்துரும். கடைசியில் பார்த்தா அவன் வீட்டில் பிள்ளையில இருக்க மாட்டான். எங்கன்னா போய் அதை கிரிக்கெட் பட்டையை எடுத்துட்டு விளையாடிங்க எனக்கு பால் வச்சுக்கின்னு. ஆனால் தோத்துறோம். இவன் என்ன சொல்லுவார்? தோத்துறோம். நீங்கள் என்ன சத்தம் போட்டுக்கிற? தோத்துறோம். என்ன நீங்கள் அடிக்கடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இருக்கிறீங்க? ஒருத்தர் அப்படி தான் கேட்டார். தோத்துறோம். அதிவாகத்தில் கேளக்கல்லையா தெரியல. என்ன சார் அடிக்கடி இப்படி வந்தீங்கன்னா இருக்கிறீங்க அப்படின்னாரு. தோத்துறோம். வழி இருந்தால் வரதானே சார் செய்ய முடியும் அப்படின்னு. போகும்போது அப்படி போயிட்டோம், மறுபடியும் வரும்போது இப்படியே வந்துட்டோம். வண்டிக்கார் திருப்பி எடுத்துன்னு அப்படி வந்துட்டார். திருப்பி அதே வழியை வர வேண்டியதாகி போச்சு. தோத்துறோம். இப்போ என்ன கேட்குறாரு? என்ன சார் திருப்பி இதே பக்கம் வரீங்க அப்படின்னாரு. தோத்துறோம். எப்போ வழி இருந்தால் இப்போ நினைத்துக்குது, போகிறதுக்கு வரதுக்கு தானே அது. இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் வந்த மாதிரி கேட்குறாரு. தோத்துறோம். அவங்க வீட்டு கதவு தட்டின மாதிரியும், அவங்க வீட்டு கேட்டு திறந்த மாதிரியும். தோத்துறோம். அவங்க வீட்டில் போய் வாசல் நின்றுக்குன்னு அவரை சார் 4 முறை கூப்பிட்டா மாதிரியும், என்னப்பா இப்போ தானே கூப்பிட்டேன், ஏன் மறுபடியும் கூப்பிட்றேன்னு கேட்குற மாதிரியும். தோத்துறோம். என்ன சார் இப்படியா போய் வந்து நிற்கிறீங்க அப்படின்றாரு. பின்ன வழி இருந்தால் போக தானே முடியும். நீங்கள் கிறிஸ்தவனுக்கு போய் வரத்துக்கு கூட ஏன் போகிறீங்கன்னு கேட்குறான். தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ தோத்துறோம். சபையிலிருந்து நம்ம எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சபையிலிருந்து நல்ல காரியத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ சபையிலிருந்து என்ன சொல்லித்தரோம்? சபை என்ன சொல்லி தருது? தோத்துறோம். போய் பாவம் பண்ணுங்க, அதையே சொல்லித்தரோம். பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்லித்தரோம். போய் யாருக்குன்னா சண்டை போடுங்கன்னு சொல்லித்தரோம். யாருன்னா சண்டை போட்டால் கூட நீங்கள் அமைதியாக வந்துடுங்கன்னு சொல்லித்தரோம். இது ஊரில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டுது. தோத்துறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லித்தார் இல்லையா? சிலுவையை குறித்த சுவிசேஷம் கெட்டு போகிறவனுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்குது. தோத்துறோம். ஆனால் உலகத்தில் நம்மளை தெரிந்து கொண்டது கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டு இருக்கிறாரு? பைத்தியங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்மளை கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாரு. ஆனால் நம்ம போய் அவங்களுக்கு சொன்னால் தோத்துறோம். எப்படி தெரியுது அவங்களுக்கு? பைத்தியமாக தெரியுது. நம்ம சபைக்குள்ளே என்ன சொல்லித்தரோம்? பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொல்லித்தரோம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்லித்தரோம். அவங்க சொல்கிறத கேளுன்னு சொல்லித்தரோம். மதின்னு சொல்லித்தரோம். ஒருத்தர் வந்து அப்படியே நின்றுக்கு சண்டே ஸ்கூல் நடத்திக்கிறோம். இது என்ன புஸ்தகம், இதை என்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க? இதெல்லாம் இங்கே கொண்டாந்து நடத்தக்கூடாது. அப்படி தூக்கி அப்படி விசிறிக்கு தோத்துறோம். அவர் பள்ளிக்கூடம் மூஞ்சி கூட போயிருக்க மாட்டார். பள்ளிக்கூடத்தில் ஒரு படி கூட கால் வச்சிருக்க மாட்டார். சொல்கிறேன். தோத்துறோம்.
அப்படின்னாக்கா இவங்களுக்கு என்னன்னா சபையை எதிர்க்கிறது, கிறிஸ்தவங்களை எதிர்க்கிறது. கிறிஸ்தவங்க என்ன சொல்லி தராங்க? தோத்துறோம், நீ நல்லா இருன்னு சொல்லி தராங்க. கிறிஸ்தவங்க தப்பு பண்ணாதன்னு சொல்லி தராங்க. பைபிள் என்ன சொல்லி தருது? இயேசு என்ன சொல்லி தராரு? தோத்துறோம், ஒரு கணத்தை அறிஞ்சா மறு கணத்தை காட்டு. தோத்துறோம், தாழ்ந்து வா. தோத்துறோம், அமைதியா வா, பொறுத்து வா. தோத்துறோம், கோபப்படாத. தோத்துறோம், சண்டை போடாத, நல்லா இரு, சமாதானமாயிரு, ஒன்னாயிரு, ஒத்துமையாயிரு. அதை தான் ஆண்டவர் சொன்னார், அதான் பைபிள் சொல்லுது, அதை தான் சர்ச்சில் சொல்லி தரோம். சர்ச்சில் வந்து என்ன சொல்லித்தரேன், அங்கே என்ன பண்ணுறேன்? தோத்துறோம், தப்பு தண்டாவுக்கு போவாத, குடிக்க போவாத, வெத்தலை பாக்கு போடாத, பீடி பிடிக்காத, சிகரெட்டு பிடிக்காத, ஆன்ஸு போடாத. தோத்துறோம், இதை சொல்லித்தரவனை பார்த்தா வரான் பார், இவனை தான் உதைக்கணும். அல்லேலூயா. யார? ஏன் பீடி சிகரெட்டை விற்கிறான் அவனை உதை சொல்ல. பிளாக்கில் சரக்கு வாங்கி அந்த விற்கிறான அவனை உதை. குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்கிறான அவனை உதை. தோத்துறோம். புரியுதுங்களா? இப்போ எங்கே பிரச்சனை? ஏசுவான், ஏசு அது என்ன அந்த சர்ச்சிலேருந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் அந்த சர்ச்சிலேருந்து என்ன சொல்கிறாங்க? நல்லது தான் சொல்லுவாங்க. ஆமாம், தோத்துறோம், நல்லது தான் சொல்லுவாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க. அன்பாக இருந்தால் சொல்லித்தராங்க, வேறு எதுவும் சொல்லித்தரல. ஒருத்தரை போய் சண்டை போடுன்னு சொல்லித்தரல, பகைன்னு சொல்லித்தரல, ஒருத்தனுக்கு விரோதமாக செயல்படுன்னு சொல்லித்தரல. தோத்துறோம். ஒருத்தர் இப்படி தான் சொன்னார். ஒரு நாள் வந்து ஜாப் பண்ணார். ஜாப் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னு தெரியல. ஜாப் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஒருத்தருக்கு போய் கெட்டது செய்யலான்னு இருந்தேன் சார், அது என்னான்னு தெரியல. உங்ககிட்ட வந்து ஜாப் பண்ணேன், நான் போகணுன்னு நினச்சது எனக்கு போகணுன்னு நம்ம மனசில் தோணலை. அதனால் ஏதோ ஆண்டவர் என் புத்தி மாற்றிட்டார் சார். ஒரு குடும்பத்தை கெடுக்கலான்னு நினச்சிருந்தேன், அது என்னான்னு தெரில. நடந்த விஷயத்தை சொல்கிறேன், உண்மை விஷயத்தை சொல்கிறேன். அவர் செய்வனை பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு போகிறதுக்காக அவர் முடிவு பண்ணிட்டார். காலையில் போகலான்னு, ராத்திரி வந்து ஜாப் பண்ணுறாரு. ஜாப் பண்ணிட்டு சொல்கிறாரு, வெடிகாலம் போகலான்னு நினச்சேன் சார், அதே புத்தி மாறி போச்சு, என்னான்னு தெரில, அந்த ஆண்டவர் தான் மாற்றிட்டாரன்னா தெரில. தோத்துறோம். அப்போ என்னன்னு சொன்னால், அதுக்கு தான் நம்ம ஜாப் பண்ணுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? தோத்துறோம். அப்போ 4 வீட்டுக்கு செய்வனை வச்சு மந்திரம் சூனியம் பண்ணி மனசை கெடுத்து, சுய புத்தியை கெடுத்து, உடம்புல துணி இல்லாத ஓட வச்சு, மாறி மாறி பேச வச்சு. தோத்துறோம். அந்த மாதிரி செய்கிறவெல்லாம் நல்லவன் நினைக்கிறான். அதெல்லாம் செய்யாதப்பா, அப்படி செஞ்சுட்டாலும் கொண்டா ஜெபம் பண்ணி நல்லா ஆக்கி விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்தா கல்லை தடிக்கிறான். தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ சபையை கர்த்தர் எப்படி வைப்பாரா? உயர்த்தி வைப்பா. ஆமென். அல்லேலூயா. சபையை கர்த்தர் உயர்த்தி வைப்பா. அடுத்தது வசனத்தில் சொல்லுது, தோத்துறோம், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அவங்க போய் மதம் மாற்றுறாங்க. நம்ம மதம் மாற்றினாலும் மாற்றாவிட்டாலும் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ரட்சிக்கப்படுறவனுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நாள் வந்து அந்த ஆள் சபைக்குள்ளே வந்து தாகணும். அல்லேலூயா. தோத்துறோம். சொல்கிற வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ வசனம் என்ன சொல்லுது? எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். ஆமாம். 3வது வசனத்தை வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, எப்படிப்பட்ட ஜனங்கள்? திரளான ஜனங்கள் வருவாங்க. ஆமென். கரம் அசைப்போமா? வருவாங்க. திரளான ஜனங்கள் நம்ம ஊழியத்தில் வருவாங்க, சபைக்குள்ளே வருவாங்க. அப்போ சபையை கர்த்தர் எப்படி வைப்பார்? ஜெயமாய் வைப்பார். ஆமென். அதுதான் போன வாரம் சொன்ன பத்தியா, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். தோத்துறோம். அவர் தொடர்ந்து நினச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்? தோத்துறோம். ஆமாம், அவர் ரட்சிக்க நினச்சிட்டார், நீ என்ன பண்ணுவ? தோத்துறோம். நீ படைப்பு, அவர் படைத்தவர். தோத்துறோம். நீ உருவாக்கப்பட்டது, அவர் உருவாக்கினவர். தோத்துறோம். அல்லேலூயா. தோத்துறோம். குயவன் அவர், களிமண் நாம. குயவன் எப்படி வளைகிறான் அப்படி தான் வரும். அது பானையாக வளைஞ்சா பானையாக வரும், சட்டியாக வளைஞ்சா சட்டியாக வரும். அவர் தோத்துறோம். அது குண்டானா வளைஞ்சா குண்டானா வரும். அது தோத்துறோம். செம்பா வளைஞ்சா செம்பா வரும், டம்ளராக வளைஞ்சா டம்ளராக வரும். அவருடைய கையில் களிமண்ணை நாம் இருக்கிறோம். தோத்துறோம். நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், நான்லாம் அந்த பக்கம் காலை வைக்க மாட்டேங்க அப்படின்னு எனக்கு பிடிக்காதுங்க. ஒருத்தர் இப்படி தான் ஒரு விசேஷத்தில் இப்படி தான் சொன்னார். தோத்தர், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, புளியாரண கோட்டையில் ஒரு தோத்தர் விசேஷத்தை நடத்த போனோம். அப்போ அவர் சொன்னார், தோத்தர், ஐயோ சார், நீங்கள் நடத்துங்க சார், என்னெல்லாம் அங்கே கூப்பிடாதீங்க. யார்? அவர் தான் வந்து பொண்ணுக்கு தாய் மாமன். அம்மாங்கிற நல்ல வரிசைலாம் எடுத்தாந்துட்டார், நல்ல தடப்புடலாம், நல்ல மாலை தாளத்தெல்லாம் வச்சு, நல்ல துணிமணிலாம் கொண்டாந்து கொடுத்து, நல்ல நகை நட்டுலாம் போட்டார். நான் அந்த பக்கம் வரமாட்டேன் சார் அப்படின்னு ஒதுங்கி நின்றுட்டார். தோத்துறோம். அடுத்த மாதம் பார்த்தா சர்ச்சில் வந்து உட்காந்துங்கிறாரு. என்னங்க ஏன் இங்கே உட்காந்துங்கிறீங்க அப்படின்னு.
தோத்துரும். ஒரு பக்கம் அப்படியே வலி சார். அங்கே போனால் ஏதோ கிட்னியில் ஏதோ படிஞ்சிக்குதான், அழுக்குதான், உப்புக்குதுன்றாங்க. முடியல சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் என்னன்னாக்கா சரி ஆண்டுக்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஜோம் படித்தேன். அப்படி எண்ணெய் தேய்ச்சார், சரியாச்சு. அதனால் வந்துட்டேன் சார். அல்லேலூயா. அவருக்கு எப்போ எங்கே வலியை கொடுக்கணும், எப்போ வர வைக்கணும்னு தெரியும். அல்லேலூயா. படைச்சவர் அவர். ஓட்டையை உருவாக்கவும் தெரியும், ஓட்டையை அடைக்கவும் தெரியும். ஆமென். தோத்துரும். அதனால் நம்ம சவுடாலிட்டா நடக்காது. நம்ம சவுடாலிட்டா எவ்வளோ நாளைக்கு சவுடால் இடுவோம்? தோத்துரும். ஒரு 10 வருஷம் விடுவோமா, ஒரு 5 வருஷம் விடுவோமா? ஆமாம். தொட வேண்டியவர் அவர் தொட்டுட்டாருனாக்கா தோத்துரும். தொடுவதற்கு கிருகி அவர் செய்து விட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தோத்துரும். ஒரு பெரிய எம்எல்ஏ ஒரு நாள் வந்தார். அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, சரி இங்கெல்லாம் எங்கே கோயிலுங்க இருக்குது, இது மாதிரி சர்ச்சு கோயில், அங்கெல்லாம் சரி அங்கெல்லாம் நம்ம எங்கேயும் போகக்கூடாது பிரச்சாரத்துக்கு அப்படின்னு நிற்கிறாரு. எல்லாம் போய் இது மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் எல்லாம் ஊராக சென்று பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் என்னன்னாக்கா அவர் திடீர்னு ராத்திரி தூக்கம் வர காணோம். என்னடா இது, நம்ம ஏதோ ஒரு தப்பு வேலை பண்ணுறோமே, மனசு ஏதோ ஒன்று அது மாதிரி தப்பு பண்ணுறேன்னு சொல்லிக்கினா இருக்குதுன்னு சொல்லிட்டு ராத்திரி தூக்கம் வரல. நல்லா பகல் ஃபுல்லாக வெயிலில் போய் அலைஞ்சி தெரிஞ்சு வராங்க. ராத்திரி போய் படுத்த நல்லா நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரல. உடனே சொன்னாராம், வண்டி டிரைவரை கூப்பிட்டாராம், எப்பா இந்நேரத்துக்கு போனால் அந்த கோயிலில் திறப்பாங்களா, ஆள் இருப்பாங்களா அப்படின்னாராம். அங்கே இப்போ போனால் திறப்பாங்க ஐயா, அது இல்லை, இப்போ நம்ம வந்துக்கிறேன்னு சொன்னால் வரதானே போகிறாங்க, யாரோ ஒருத்தங்க ஆள் இருப்பாங்கல்ல அப்படின்னாராம். சரி இப்போ வண்டி எடு போகலான்னாராம். சரி ராத்திரி போனால் 12:30 மணிக்கு பார்த்தா அன்றைக்கி தான் நைட்டு ஜபம் நடந்துக்குதான், ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி. என்னடாப்பா இது, நல்ல நேரத்தில் நம்மளை வந்து இங்கே கொண்டாந்துற பழகுது, சரி நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு போய் இவர் கம்மனு பின்னாடி போய் ஒரு சேரில் இப்படி உட்காந்துருக்கிறாரு. இரவு ஜபம் நடந்துங்குது, இப்படி உட்காந்துங்குது பாரு. கொஞ்ச நேரம் ஜபத்தில் உட்காந்தாரு. இப்போ உட்காந்தப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு எலெக்ஷன் தேதி அறிவிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். இப்போ ஜோம் பண்ணுறோம் இல்லையா, இது மாதிரி ஜோம் பண்ணுறாங்க. இந்த ஜெபம் பண்ணுற இந்த காரியத்தெல்லாம் பார்த்து அவர் யோசித்துட்டு, ஆடா பாவிங்களா, எவ்வளவோ நல்லதை செய்கிறாங்க இவங்க தான் பொழுகுது, எவ்வளவோ கடவுள்கிட்ட புண்ணியம் செய்கிறவங்க இவங்க தான் பொழுகுது, நமக்காக உட்காந்து நீ இவ்வளோ முட்டி போட்டு அழுது ராத்திரி தூங்காமல் போராடி ஜெபம் படிக்கிறாங்களே, தப்பு பண்ணிட்டோமாப்பா. நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கப்புறம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க கோயிலுக்கு வந்து போயிடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். அடுத்தது நம்ம ஜெயிச்சு வந்துட்டோன்னாக்கா இந்த கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அந்த அந்த காரியத்தை நம்ம தான் செஞ்சதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருனாக்கா கம்முன்னு போயிட்டார். அடுத்தது எல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சு வந்துட்டார். வந்துட்டு அந்த இடத்துக்கு என்ன செய்யணுமோ சகல வசதி அவரே செய்து கொடுத்துட்டார். கடைசியில் என்ன ஆச்சு, தோத்துறோம். வாரந்தோறும் வரணும் முடிவு எடுத்தார். பேர் வாரந்தோறும் வர முடியல, நேரம் கிடைக்கிறப்ப வந்தார். தோத்துறோம். ஆனால் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டுட்டார். அல்லேலூயா. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டுட்டார். தோத்துறோம். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார். மனம் திரும்பிட்டார். யார்? தோத்துறோம். அந்த பக்கமே போகக்கூடாதுப்பா அப்படி சொன்னவர். தோத்துறோம். அங்கே நமக்கு வேலை கிடையாது. எங்கே வேலை கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் ஆண்டவர் வந்து முழுக்க வேலையை கொடுத்துருவார். அல்லேலூயா. எந்த பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயே தலகாணி போட்டு படுக்க வச்சிருவார். அல்லேலூயா. தோத்துறோம். ஆமாம். எந்த தோத்துறோம் அந்த பக்கமே திரும்பக்கூடாது நம்ம நினைக்கிறோமோ அந்த பக்கம்தான் நம்மளை முழுக்க போக வச்சிருவார். அல்லேலூயா. இது நம்ம செயல் இல்லை, அவர் செயல். ஆமென். அப்போ சபையை கர்த்தர் என்ன செய்வார்? தோத்துறோம், உயர்த்துவார். ஜாதிகள் ஓடி வருவார்கள், திரளான ஜனங்கள் வருவார்கள். அப்போ கர்த்தர் சபையை உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஜெயிக்க வைப்பார். சபை ஜெயிக்கும், சபை தோற்காது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. கடைசி காரியத்தை நம்ம ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல நிறைய காரியம் இருக்கிறது சபையை குறித்து. ஸ்தோத்திரம். கடைசி காரியம், உயிர்த்தெழுதலினால் நமது சாட்சியை ஜெயமாக்கினார். ஆமென். இப்போ நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறோம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நமக்கு இதனுடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது, இதனுடைய தன்மை என்ன, சாரம் என்னன்னு தெரிய மாட்டுது. கர்த்தர் நம்மளை சாட்சி உள்ள ஒரு ஆளாக இந்த பூமிக்கு வச்சுக்கிறார். என்ன சாட்சி?
நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பார்த்தியா, சாட்சி என்ற அந்த சாட்சி இல்லை. இயேசு என்ற ஒருவர் இந்த பூமியில் நமக்காய் வந்து மரித்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரே, இந்த வரலாற்றிற்கு நம்மை கர்த்தர் சாட்சியாக வச்சிருக்கிறாராம். ஆமாம், 2 வித சாட்சிக்குது. தோத்துறோம். நம்ம சாட்சி ஜீவியம் இருக்குது பார்த்தியா, அதை சொல்லலை. இங்கே சொல்கிற சாட்சி வந்து தோத்துறோம், ஆண்டவருடைய சரித்திரத்துக்கு நாம் சாட்சி, ஆண்டவருடைய வரலாற்றுக்கு நாம் சாட்சி, இந்த பைபிள் சான்றுகளுக்கு நாம் ஒரு சாட்சி, கொல்கோதா காட்சிக்கு ஒரு சாட்சி, சிலுவை மரத்துக்கு நாம் ஒரு சாட்சி, திறக்கப்பட்ட உயிர்த்தெழப்பட்ட ஆண்டவருடைய கல்லறைக்கு நாம் ஒரு சாட்சி, பரமேறி போன தேவனுக்கு ஒரு சாட்சி, இந்த 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார், இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, உண்மையாவா இயேசுவா உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறான்னு வச்சுக்கிய, அதுக்கு யார் சாட்சி? நீங்களும் நானும் சாட்சி. ஆமாம், அந்த சாட்சி. இப்போ நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம மக்களோடு இருக்கிறோம், அங்கே உண்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், அந்த ஜீவியத்தின் சாட்சியை சொல்லலை. ஆண்டவருடைய வரலாற்றுக்கு, வரலாற்று சான்றுகளுக்கு, சரித்திரங்களுக்கு ஸ்தோத்திரம், பின்னணியங்களுக்கு நாம் சாட்சி. ஆமென், ஸ்தோத்திரம். 2 வசனத்தை வாசிக்கலாம், என்னோடு கூட ஒருவர் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து 24:48 வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24:48. நீங்கள் எல்லாம் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்? இது இந்த 24ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? உயிர்த்தெழுதலின் அதிகாரம். அதை எழுதி கொள்ளுங்கள், உயிர்த்தெழுதலின் அதிகாரம். அப்போது நடந்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது. தோத்திரம், நடந்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது. தோத்திரம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சம்பவம். தோத்திரம், 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். தோத்திரம், அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை நடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்படின்னா என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. அப்போ இந்த உயிர்த்தெழுந்தவருக்கு யார் சாட்சி? இவைகளுக்கு நாங்கள் சாட்சிகள், இதற்கு நீங்கள் சாட்சிகள். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:32. இவங்க தான் பலமாக சாட்சி கொடுப்பாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2:32 ரொம்ப தோத்திரம் அடித்து ஆணித்தரமாக சொல்கிற வசனம் இது. 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். நல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். யார் சாட்சி இந்த இயேசுவுக்கு? நான் தான் சாட்சி, நாங்கள் எல்லாரும் சாட்சி. ஆமென். இயேசு என்ற ஒருவர் வந்தார் உண்மை, வாழ்ந்தார் உண்மை, மரித்தார் உண்மை, சிலுவையில் அடிக்கப்பட்டார் உண்மை, சோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டார் உண்மை, 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் உண்மை. உண்மை 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 உண்மை. இது நடந்தது, சரித்திரம், வரலாறு. தோத்திரம், இதற்கு யார் சாட்சிப்பா? நான் தான் சாட்சி. ஆமாம். ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், தோத்திரம் வழக்குக்கு போகிறோம், நீதிமன்றத்துக்கு போகிறோம். சாட்சிகள் எங்கே? சாட்சிகள் எங்கே? சாட்சியம் எங்கே? 2 உண்டு. தோத்திரம், தடயங்கள் அது சாட்சியம். தோத்திரம், இத்தனை மணி, இத்தனை நேரம், அங்கே இந்த பொருள் கடந்தது, இந்த கைரேகை பதிஞ்சது, இதெல்லாம் சாட்சியம். அப்படி ஒரு வண்டி போச்சா, அங்கே ஒரு துணி கிடந்தது, அங்கே ஒரு குண்டு கிடந்தது, துப்பாக்கி கிடந்தது, கத்தி கிடந்தது, இரத்தக்கரை இருந்தது, இதெல்லாம் என்னது? சாட்சியம். தோத்திரம், சாட்சி என்பது ஆமாங்க அங்கே ஒருத்தர் போனாருங்க 4 மணிக்கு, அதை நான் பார்த்தேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு பாரு, அது பேர் என்னது? சாட்சி. அல்லேலூயா. இப்போ நம்மளாம் யாரு? சாட்சி. ஆமாங்க, இயேசுன்னு ஒருத்தர் வந்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாருங்க, அதுக்கு யாரு? நான் சாட்சி. நான் யாரு? நம்ம ஊருக்கு நம்ம யாரு? சாட்சி. நம்ம சபைக்கு நம்ம யாரு? நம்ம பகுதிக்கு நம்ம யாரு? இந்த இயேசு அவர் உயிரோடு எழுந்ததுக்கு நம்ம தான் சாட்சி. அல்லேலூயா. விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியம், விலையேறப்பெற்ற பாக்கியம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மளை சாட்சியாக வச்சுக்கிறாரு. ஆமாம். ஆமாம். எதுனா அரசாங்க கணக்கெடுப்பு எடுக்கும்போது நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா இல்லை 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 அல்லேலூயா, தோத்துறோம். ஆமாம். அப்படி சொல்லிடக்கூடாது. நான் அந்த விஷயத்தை தைரியமாக சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிற மாதிரி.
நான் தமிழ்நாடு தோத்துறோம் கெசட் ஆஃபீஸில் போய் நான் கிறிஸ்தவன்னு மாற்றிட்டு வந்துட்டேன். ஆமாம், நான் உங்களை வார்த்தை சொல்லி நான் சொல்லலை. தோத்துறோம் கேட்குறவங்களுக்கு நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கணும். ஆமாம், தோத்துறோம் அதை கூட சொல்லலைனாக்கா தோத்துறோம் அது நல்லதில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர? அது சாட்சி இல்லை. ஆமாம், அது சாட்சி. ஐயோ பாஸ்டர் பிள்ளைகளுக்கு இது கொடுக்க மாட்டாங்க, ஸ்காலர்ஷிப்பு கொடுக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்க மாட்டாங்க, சைக்கிள் கொடுக்க மாட்டாங்க, லேப்டாப்பு கொடுக்க மாட்டாங்க, புத்தகம் கொடுக்க மாட்டாங்க, பேகு கொடுக்க மாட்டாங்க, செருப்பு கொடுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்கும் ஓட்டு போடும்போது காசு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், நாங்களே எந்த காசு வாங்கிக்கிறோம். ஆமாம், அல்லேலூயா. தோத்துறோம். நாம் ஆண்டவர் பிள்ளைங்கன்னா ஆண்டவர் பிள்ளைங்க தான். ஆமாம், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. தோத்துறோம். நம்ம அல்லேலூயா கூட்டமா? அல்லேலூயா கூட்டம் தான். தோத்துறோம். அந்த வார்த்தை நம்ம தோத்துறோம் நகைச்சுவையாக சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டுட்டோமா? ரட்சிக்கப்பட்டுட்டு தான். அதில் என்ன பின்மாற்றம்? நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவரா? எப்படின்னா ஒரு முறை போவோம் சார். இது எதுவோ இந்த கேரளா பழமொழி சொல்லுவாங்க பார். தோத்துறோம். பொண்ணு வீடு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை குடிப்பாரா சார்? மாப்பிள்ளையா? அதுவா எப்படின்னா ஒரு முறை குடிப்பார். தோத்துறோம். அது பழமொழி சொல்லி முடிச்சு அதுக்கு 5 நிமிஷம் ஆயிரும். அந்த மாதிரி கதையா? தோத்துறோம். அந்த மாதிரி கதை என்னன்னாக்கா அதுவா எப்படிலாம் ஒரு முறை போவோம். தோத்துறோம். அந்த கதைலாம் இருக்கக்கூடாது. நம்ம யார்? ஏசப்பா பிள்ளைங்க. ஆமாம், ஆண்டவர் பிள்ளைங்க. பாவத்தை செய்கிறவங்களும் பாவத்து பிள்ளைகளும் தான் சொல்கிறதுக்கு வெக்கப்படணும். பரிசுத்த பிள்ளைங்க, ஆண்டவருக்கு நீதிமானாக்கின பிள்ளைங்க, சாட்சியான பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. தோத்துறோம். நம்ம பரிசுத்தவானன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நமக்கு தயக்கம்? அல்லேலூயா. தோத்துறோம். அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆகவே உயிர்த்தெழுதலினாலே கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறார்? சாட்சி. நம்ம பகுதிக்கு நம்ம தான் அடையாளம், நம்ம இடத்துக்கு நம்ம தான் அடையாளம், நம்ம ஊருக்கு நம்ம தான் அடையாளம், நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் அடையாளம், நம்ம தெருவுக்கு நம்ம தான் அடையாளம். அல்லேலூயா. வேறொரு அடையாளம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி ஈஸ்டர் பண்டிகையாம. ஆமாண்ணா, ஆமாம் ஆமாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கேட்டு வந்தேன், ஏசப்பா ஆராதிச்சுட்டு வந்தேன். நம்ம தான் அடையாளம். அல்லேலூயா. யாருன்னா கேட்பாங்க, இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போனவொடனே இன்றைக்கி பண்டிகையாம வீட்டில் எதுவும் செய்யலை? நான் ஒன்றும் செய்யலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்ப்பில் கேட்குறாங்கன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம போய் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியுமா பாஸ்டர், எனக்கு என்ன கஷ்டண்ணே? அவங்க அவன் பண்டிகைன்ற கண்ணோட்டத்தில் கேட்குறான். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுதான் நம்ம ஞானம். தோத்துறோம். ஓஹோ, இன்றைக்கி அவனுக்கு புரிஞ்சிச்சு நம்ம பண்டிகைன்னு. அப்போ இன்றைக்கி அவருக்கு ஒரு என்ன போடணும்? ஓசன்னா போடணும். அல்லேலூயா. பற்றியா போன வாரத்தை மறந்துட்டீங்க? போன வாரம் செய்தி இந்த வாரம் மறந்துட்டீங்க. பற்றி அவருக்கு என்ன போடணும்? ஆமாம், ஒரு ஓசன்னா போட்டுடணும். ஆமாம், தோத்துறோம். அப்போ அவருக்கு ஒரு ஓசன்னா ரட்சியம் ஆண்டவரே. ஆமாம், ரட்சியம் ஆண்டவரே. அப்போ வெறுமனே போட முடியாது. அவருக்கு என்ன செய்யணும்? எதனா? தோத்துறோம். ஒரு மிட்டாயை வாங்கி கொடுக்கணும், ஒரு கேக்கு வாங்கி கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ சத்தத்தை காணும் பற்றியா? அல்லேலூயா. ஆமாம். அப்போ அவர்கிட்ட பண்ணணும். தோத்துறோம். ஆமாம், ஒரு பாயாசத்தை போட்டு கொடுக்கணும். தோத்துறோம். அந்த பாயாசத்துக்கு போயிட போகிறீங்க. தோத்துற சினிமாவில் பார்த்தா மாதிரி. ஆமாம், அவருக்கு என்ன செஞ்சு தரணும்? ஒரு நாள் வடையை சுட்டு கொடுக்கணும். ஆமாம், கூட ஒரு தோத்துறோம், ஒரு சுவிசேஷத்தை போட்டு விடணும். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், தோத்துறோம். அதனால் தோத்துறோம். பண்டிகை. ஆமாம், என்ன பண்டிகை? அதை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேனே. நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் கேட்டார். அவர் கேட்குற உள்நோக்கம் என்ன? நீங்கள் பண்டிகை ஆச்சு என்ன ஒன்றும் என்ன கவனிக்கலன்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை புரிஞ்சு நம்ம இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். நம்மளை எப்படி வச்சுக்கிறார் ஆண்டவரே? சாட்சியாக வச்சுக்கிறாரு. ஆமாம், தோத்துறோம். நம்ம 4 பேருக்கு தோத்துறோம். தோத்துறோம். இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஒரு வாய்ப்பு, அவரை பற்றி பேசுகிற ஒரு சந்தர்ப்பம், ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக நாள். செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கரத்தை பலப்படுத்துவார், நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். அப்போ இந்த உயிர்த்தெழுதலினால் கிடைக்கிற ஸ்தோத்திரம் நமக்கு 5 வித ஜெயங்கள். முதல் ஜெயம் என்ன? உயிர்த்தெழுதலினால் நமது கண்ணீரையும் நிந்தையையும் கர்த்தர் ஜெயமாக்கினார்.
இரண்டாவது, உயிர்த்தெழுதலினால் நமது பிரசங்கத்தை ஜெயமாக்கினார். மூணாவது, உயிர்த்தெழுதலினால் நமது விசுவாசத்தை ஜெயமாக்கினார். நாலாவது, உயிர்த்தெழுதலினால் நமது சபையை ஜெயமாக்கினார். ஐந்தாவது, உயிர்த்தெழுதலினால் நமது சாட்சியை ஜெயமாக்கினார். கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மளை சாட்சியாய் 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 வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஒரு ஊழியம் செய்ய நம்ம வெட்கப்படவே கூடாது. ஒருவரை சோத்திரம் ரட்சிப்புக்குள் நடத்த நம்ம தயக்கப்படவே